ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே சீசன் 2ல் இருக்கக்கூடிய 8 எபிசோடைய ஒரே வீடியோவை பார்த்துடலாம். நீங்கள் சீசன் 1 இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த தமிழச்சி சேனலில் இந்த வீடியோலேயே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். இப்போ சீசன் 2வை பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வெனஸ்டேவை தான் காட்டுறாங்க. ஹீரோயினி வெனஸ்டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, வெக்கேஷன் லீவில் வந்து அவளோட அந்த மேஜிக் பவர் இருக்கும் இல்லையா, யாரையாவது ஒருத்தவங்கள தொட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆக போகுது, என்னவா இருந்தாங்கன்றது அவளுக்கு தெரிய வந்துடும். ஸோ அந்த பவரை இன்னும் மேம்படுத்துறதுக்காக அவள் சில வித்தைகளை சில புத்தகங்கள்லேருந்து கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட் நல்ல இதெல்லாம் நாலேஜெல்லாம் வளர்த்து வச்சுட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் ஒரு சீரியல் கில்லர் இருக்கான். அவன் வந்து பெண்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டுட்டு இருக்கான். அவனையும் கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா சின்ன வயசுலேருந்து. அப்போ இப்போ அவளுக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருச்சு. அவன் மூலமாக வரக்கூடிய அவன்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு பொருளை நம்ம வெனஸ்டே தொட்டா அப்படின்னா அவனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வெனஸ்டேக்கு வந்துடும். அதை வச்சு அவனை பிடிச்சிடலாம். ஸோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய பாலை வந்து இந்த கையை வச்சு எடுத்துகிட்டு வர சொல்லுது. அவனோட பால் போலீஸ் ஸ்டேஷனில் இதில் இருக்குது போல். அதை போய் இந்த கையை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து வெனஸ்டேட்டை கொடுக்கவும் அந்த சீரியல் கில்லரோட இன்ஃபர்மேஷனை பூரா அந்த பாலை வச்சு தொட்டு அந்த வெனஸ்டே புரிஞ்சுக்கிறா. தொட்ட உடனேயுமே அவளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் அந்த சீரியல் கில்லர் எப்படிலாம் பண்ணனாங்கிறதெல்லாம் தெரிய வருது. இன்னொன்று இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறணும், நம்ம ஹீரோயினி எபிசோடில் ஒருத்தவங்கள தொட்டாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்றது இமேஜினேஷன் வரும்போது கண்ணில் இருந்து திரவம்லாம் வடியாது. ஆனால் இந்த எபிசோடில் ஹீரோயினுக்கு கண்ணில் இருந்து ஒரு பிளாக் கலரில் திரவம் மாதிரி வடிகிறத காட்டுறாங்க. ஏன்னா அவள் இன்னும் பவரை அதிகப்படுத்தியிருக்கனால இந்த திரவம் வடியுது. ஸோ இப்போ வந்து அந்த சீரியல் கில்லரை கொல்றதுக்கு தயாராகிட்டா நம்ம ஹீரோயினி. உடனே அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறா. அப்போ போலீஸ் செக்கிங்கில் பிடிச்சிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, வச்சுட்டு போங்க, இதெல்லாம் டேஞ்சர்னு சொல்லிட்டு வச்சுட்டு போக சொல்லிடுறாங்க. ஸோ அந்த கையும் ஹீரோயினி மட்டும் இப்போ போகிறாங்க. அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு போகும்போது அவன் வந்து ஹீரோயினி கையை பிடிச்சிடறான். பிடிச்ச உடனேயும் நீ இப்போ திரும்ப எந்த கொலையை பண்ண போகிற அப்படின்னு ஹீரோயினி கேட்குறா. அப்போ அந்த கொலை சீரியல் கில்லரோட என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா ஹீரோயினிக்கு இதில் வருது இமேஜினேஷனில். அவன் எப்படியெல்லாம் இந்த பொண்ணுகளை கடத்திட்டு வந்து எப்படிலாம் கொலை பண்ணான் அப்படிங்கிறது இமேஜினேஷனில் ஹீரோயினிக்கு தெரிய வந்துருச்சு. உடனே இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்பயே ஹீரோயினி மயக்கப்பட்டு விழுந்துடுறா. உடனே கட் பண்ணால் ஒரு இடத்துல ஹீரோயினியை வாய் கையெல்லாம் கட்டி போட்டு இந்த சீரியல் கில்லர் கட்டி போட்டு வச்சுருக்கான். உன்னை நான் இப்போ கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஹீரோயினி யோசிக்கிறா, நான் சாக போகிறேன்னா நீ சாக போறியான்னு பாருன்னு யோசிக்கும் போது இந்த கை மனுஷன் வேமா வந்து அந்த சீரியல் கில்லரை கழுத்தை பிடிச்சிட்டு அவன் நிலத்தட மாதிரி கீழே விழுந்தோடனே ஹீரோயினி டக்குன்னு எல்லாத்தையும் அவுத்துட்டு கட்டெல்லாம் அவுத்துட்டு அந்த சீரியல் கில்லரை கொன்னுடுறா. இதோட இந்த இது முடியுது இந்த சீனு. இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி நெவர்மோட் அகாடமி ஸ்கூல் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுமா, நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோயினியும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தயாராகிறா. இப்போ ஹீரோயினியோட தம்பியை காட்டுறாங்க. அவங்க தம்பி வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பையனாக ஆயிட்டான். அப்போ எல்லோரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. காரில் போகிறாங்க. போகும்போது அவங்க தம்பிகிட்ட ஒரு பவர் இருக்கும் போல். என்னென்னா மின்னல் சக்தி மாதிரி கைகளில் இருக்குது. அதை வச்சு ஏதாவது ஒரு பொருளை பாயிண்ட் அவுட் பண்ணி நெருப்பு பிடிக்க வைக்க முடியும் போல். அதனால் காரில் போகும்போது அதை பண்ணிகிட்டே வரான். இப்போ இந்த பக்கத்து காட்டினா யாரோ 2 லவ்வர்ஸ் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. அதை யாரோ ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காக்கா வந்து அவன் முன்னாடி நிற்கிது. அந்த காக்காவை பார்த்தா ஒரு பக்கம் கண்ணு ஒரு மாதிரி கண்ணே இல்லைங்க, வெள்ளையாக இருக்குது. கண்ணே இல்லை, ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்குது. அதை இவன் பார்க்குறான். இது என்ன வித்தியாசமான காக்காவாக இருக்குன்னு இந்த ஃபோட்டோ எடுக்கிறவன் பார்க்குறான். அப்புறம் என்னடானா அந்த திரும்பிட்டு பார்க்குறதுக்குள்ளே அங்கே 100கணக்கான காக்கா வந்துடுது. இந்த ஃபோட்டோ எடுக்கிறவன் ரொம்ப பயந்துடுறான். பயந்துட்டு கேமராவை அங்கேயே போட்டுட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னையை காப்பாற்றுங்க, இங்கே நான் கேமராவை போட்டேன், இங்கே ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கோங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக காருக்குள்ளே போகிறேன். போய் உட்காந்தா காரு பூரா அந்த காக்காவாது அங்கே இருக்குது. என்னன்னு தெரியல, அந்த காக்கா வேகமாக அந்த ஃபோட்டோ எடுத்தவொடனே கட்டிச்சு கொதறி கண்ணு காதெல்லாம் பிச்சு பிடுங்கி சாவடிச்சிருது. அந்த காக்கா எதுக்கு வந்துச்சு, ஏன் உனக்கு ஒன்றுச்சுன்னு ஒன்றுமே நமக்கு புரியல. எப்போ கட் பண்ணால் திரும்ப நம்ம ஹீரோயினியை தான் கட்டுறாங்க.
ஃபஸ்ட்டு சீசன் 1ல் யாரெல்லாம் காட்டியிருப்பாங்களோ அவங்கள பூரா திரும்பவும் சீசன் 2ல் இருக்காங்க. ஆனால் ஒருத்தரை தவிர. யார் அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறேன்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அதாங்க சேவியர்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் வந்து ட்ரா பண்ணுவான். அவனுக்கு இமேஜினேஷனில் முன்கூட்டியே தெரிகிறத படம் வரவான், அதையும் கொஞ்சம் உயிரோட்டத்தோடய கொண்டு வர செய்வான். அந்த கேரக்டர் வந்து இப்போ இந்த எபிசோடில் அவங்க காட்டலை. இந்த சீசனில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா சீசன் 1 முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ கீழே உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படியே பார்த்துருந்தாலும் திரும்பவும் கூட ஒரு தடவை பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க. இப்போ வந்து எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வெனஸ்டே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்லாம் ஆகலைங்க, சாதாரணமாக தான் இருக்கா. வெனஸ்டேயோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள் இல்லையா, ரூம்மேட்டு, அவள் வேகமாக வந்தவுடனே வெனஸ்டே வந்தவுடனேயும் உனக்கு ஒரு ப்ரெசென்ட் வச்சுருக்கேன், ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஆனால் இப்போ வெனஸ்டே வந்து உனக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை கொடுக்குறா. யாருன்னா என்ன பொம்மைனா அந்த சீரியல் கில்லர் வச்சுருந்தேன் இல்லையா ஒரு பொம்மை, அந்த பொம்மையை எடுத்து ரூம்மேட்டுக்கு கொடுத்துட்றா. உடனே அவளும் ஹாப்பியாக வாங்கிட்டு போயிடுறா. இப்போ வெனஸ்டே அந்த ரூம்பை விட்டு வெளியே வரும்போது வெளியே இருந்து ஒரு அம்பு வந்து உள்ளே விழுகுது. அதை எடுத்து என்னன்னு பார்த்தா, நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், நீ எங்கே போனாலும் நான் விட மாட்டேன் அப்படின்றத எழுதியிருக்கிறதுல யார் நம்மளை வாட்ச் பண்ணுறது அப்படின்னு ஹீரோயினி யோசிக்கிறா. இப்போ வெனஸ்டேயோட தம்பியை தான் கட்டுறாங்க. அவனுக்கு ஒரு ரூம்மேட் இருக்கான். யார் அந்த ரூம்மேட்னா, அந்த சீசன் 1ல் தேனியெல்லாம் வளர்த்துட்டு இருப்பான் பார்த்தீங்களா, தேனியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவன் தான் இப்போ வெனஸ்டேயோட தம்பியோட ரூம்மேட்டாக வரான். அவனுக்கு இப்போ பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. தேனியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் புழு பூச்சி இந்த மாதிரி உயிரினங்களையும் சின்ன உயிரினங்களையும் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணுற பவர் வந்துருச்சு. இப்போ வெனஸ்டேயை பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெனஸ்டே வந்துட்டான்னு வேகமாக பார்த்து, ஏன்னா சீசன் 1ல் வந்து இவ தானே எல்லாத்தையும் காப்பாற்றிடுவா, நெவர்மோர் அகாடமியை காப்பாற்றிருப்பா, ஸோ ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் வந்து சுற்றி நிற்கிறாங்க. இப்போ அவங்க பிரின்ஸிபலை கட்டுறாங்க. பிரின்ஸிபல் புது பிரின்ஸிபல் வந்துட்டாரு. ஏன்னா உள்ள பிரின்ஸிபல் தான் இறந்துருப்பாங்க இல்லையா, அதனால இப்போ புதுசாக ஒரு பிரின்ஸிபல் வந்திருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெனஸ்டேயோட அம்மாவை ஃபண்ட் ரைஸ்டிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க, ஃபண்டு கலெக்ட் பண்ணுற கமிட்டி. அந்த கமிட்டிக்கு தலைமை தாங்குகிற பொறுப்பை வெனஸ்டேயோட அம்மாவுக்கு கொடுக்குறதா இந்த பிரின்ஸிபல் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கணும், உங்களுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும், ஒரு ரூம்பை கட்டுறாங்க. அது என்ன ரூம்னு பார்த்தா சீசன் 1ல் அந்த எல்லா கொலைகளையும் பண்ணுறதுக்கு மான்ஸ்டரை தூண்டி விட்டதுன்னு எல்லா வேலையும் பார்த்துருப்பா இல்லையா அந்த கண்ணாடி போட்ட டீச்சரு, அந்த டீச்சரோட ரூமில் இப்போ வெனஸ்டேயோட அம்மாவையும் அப்பாவும் இருக்க சொல்கிறாங்க. என்னடா இங்கே வந்து உட்கார சொல்லிட்டாங்கன்னு யோசிக்கிறாங்க. இப்போ சீசன் 1ல் ஒரு லீடர் பொண்ணாக ஒருத்தி இருப்பா இல்லையா, அவளை காட்டுறாங்க. அவள்கிட்ட வந்து பிரின்ஸிபல் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது, ஃபண்டு கமிட்டிக்கு எனக்கு உன்னோட உதவி தேவை அப்படின்னு. ஏன்னா அவள்கிட்ட ஒரு சக்தி இருக்கும் இல்லையா, யாரை வேணாலும் அவங்களோட மனசில் இருக்கிறத படித்து அவங்களோட மைண்டை ரீட் பண்ணி பேச்சு மூலமாகவே வசியப்படுத்துகிற திறமை இவளுக்கு இருக்கும் இல்லையா, அதனால இவள்கிட்ட உதவி கேட்குறாங்க பிரின்ஸிபல். உடனே பார்க்கலாம் அப்படின்றா. இப்போ கட் பண்ண போலீஸை தான் கட்டுறாங்க. போலீஸ் வந்து அந்த காக்கா கொதறி போட்டிருக்கோங்களா அந்த பாடி எடுத்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள போலீஸ் தலைவர் அந்த ஷெரீஃப்னு சொல்லுவாங்களே, அவர் உள்ள ஷெரீஃப் கிடையாது. இப்போ புதுசாக ஒரு ஷெரீஃப் வந்து ஒரு லேடி ஷெரீஃப் இருக்காங்க. அவங்க அந்த ஷெரீஃப் தான் வந்து இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிவிட்டு. அப்போ யாரோ ஒரு ஆள் ஓடுறத நம்ம வெனஸ்டே பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி போய் துரத்தி போய் யாருன்னு லாக் பண்ணி பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு ஷெரீஃப் தான் காட்டுறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இப்போ இறந்தவனுக்கும் நானும் ஒன்றா தான் வேலை பார்த்தோம், இப்போ அவன் இறந்துட்டான், நானும் இப்போ இதில் மாட்டிக்கிட்டேன், அடுத்து நீ தான் மாட்டிக்கிடுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். வெனஸ்டேக்கு ஒன்றும் புரியல. அப்படி புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே ஒரு காக்காவை காட்டுறாங்க. அந்த முதல்ல வந்துச்சு இல்லையா அதே காக்கா, கண்ணு இது இல்லாத காக்கா, ஒத்த கண்ணுன்னு வச்சுக்கோ, ஒத்த கண் காக்கானே சொல்லுவோம். அந்த ஒத்த கண் காக்கா நிற்கிது. அது வெனஸ்டேயும் நோட் பண்ணிக்கிறா, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத வெனஸ்டே புரிஞ்சுக்கிறா. இப்போ அந்த நெவர்மோர் அகாடமியில் ஒரு பையன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகிறான். நெவர்மோர் அகாடமியில் நடந்த ஒரு பழைய கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னென்னா இங்கே ஒரு மனசு பலவீனமான ஒருத்தர் இருந்தான். ஆனால் அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. அதனால் அவன் மனசு பலப்படுத்தணுங்கிறதுக்காக செயற்கையாக ஒரு பலவீனப்படுத்துறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சான். அந்த மிஷினை வச்சு நிறைய இன்டெலிஜென்ட்டாக பொருட்கள்லாம் உருவாக்குறான். ஆனால் நாளடைவில் அந்த மிஷினாலேயே அவன் இறந்துட்டான். அவனோட பாடியை இந்த நெவர்மோர் அகாடமியில் பின்னாடி தான் புதைச்சி வச்சுருக்காங்க, அந்த எலும்பு கூட இருக்குது. ஆனால் அவன் செத்துருந்தாலும் இன்னும் அது பக்கத்தில் போனோம்னா டிக் டிக்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்காது, இதயம் துடிக்கிற சவுண்டு அப்படின்னு சொல்கிறேன். இதை பூரா வெனஸ்டேயோட தம்பி ரொம்ப சின்சியராக கேட்டுட்ருக்கான். இப்போ கட் பண்ணால் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக ஒரு பெரிய காக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மரக்கட்டையை வச்சு. எதுக்கு அப்படின்னா இப்போ புதுசாக நெவர்மோர் அகாடமி ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்கு இல்லையா, அதனால் அந்த ஃபங்க்ஷனாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லோரும் இந்த காக்காவை எரித்து தீயதெல்லாம் அழியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வெனஸ்டே ரூமில் பார்த்தா ஏதோ ஒரு
சீட் மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா அதில் இனிமேல் உன்னால் கதை எழுத முடியாது அப்படின்னு இருக்குது. என்னன்னு பார்த்தா உன்னோட கதை அவளுக்கு ஸ்டோரி எழுதிட்டே இருப்பாள் எப்போயுமே வெனஸ்டே. அந்த ஸ்டோரி புக்கு மிஸ் ஆயிடுச்சு. உனக்கு நீ எழுதுகிற நாவல் அந்த ஸ்டோரி புக்கு வேணும் அப்படின்னா அந்த காக்கா செஞ்சுருக்கிறதுக்கு அடியில் உள்ளதாக வச்சுருக்கேன், நீ அதை போய் வேணா எடுத்துக்கோ அப்படின்னு எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் அந்த காக்கா ஒத்தக்கண்ணு காக்கா படம் வரைஞ்சிருக்கு. அந்த ஃபோட்டோவை திருப்பி பார்த்தா வெனஸ்டேயோட ஃபேஸு 2 கண்ணும் இல்லாத மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்துட்டு வெனஸ்டே குழம்பி போயிடுறா, யாரா இவனு. ஆனால் இப்போ அதுக்கெலாம் நேரம் இல்லை. எப்படியாவது அந்த புக்கை அவன் எழுதின அந்த நாவல் புக்கை காப்பாற்றணும்னு வேகமாக வெனஸ்டே போகிறா. இங்கே எல்லாரும் ஜாலியாக ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காக்காவை எரிச்சிட்டாங்க. ஆனால் உள்ளே போய் கஷ்டப்பட்டு எடுக்கலான்னு உள்ளே போயிட்டா. அப்புறம் அந்த கை வேற டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன ஆக போதுன்னு இங்கே வெனஸ்டேயோட ரூம்மேட் வேற கத்திட்டு இருக்கா. என்னம்மா உள்ளே போயிட்டு வெளியே வந்துரு கத்திட்டு இருக்கா. வா வெனஸ்டேன்னு வெனஸ்டே உள்ளே போய் எப்படியோ அந்த புக்கை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்தால் இந்த காக்காவை எரிச்சு கொளுத்தி விட்டுறாங்க. அது சூப்பராக எரிஞ்சு பறந்து போகுது. இப்போ அதே ஃபங்க்ஷனில் போன எபிசோடில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நெவர்மோர் அகாடமியை காப்பாற்றிருப்பாங்க இல்லையா, அதுக்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாரும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு அழகான ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. அதை வச்சு வெனஸ்டே பேச சொல்கிறாங்க. அப்போ மயக்க பிடுங்கி என்னை ஃபாலோ பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் கொளுத்தி விட்டுரு அந்த ஈவெண்ட்டையே நாசப்படுத்திட்டு போயிடுறா. உடனே அந்த ரூம்மேட் வந்து கத்துறா, எதுக்கு நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, எல்லாரோட சந்தோஷத்தை நீ எடுத்துட்ட, உனைய மட்டுமே யோசிக்காத அப்படின்னு கத்தி சத்தம் போட்டுக்கிட்டே வரா அந்த ரூம்மேட் ஃப்ரெண்டு. அப்படி கத்திட்டே வரும்போது ரூம்மேட்டு நம்ம வெனஸ்டே தொட்ட உடனேயுமே அவளுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி ஒரு இமேஜ் வருது. அதில் வந்து நிறைய காக்கா கத்திக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு காக்கா வெள்ளைக்கரை ரோஸை வாயில் வச்சுக்கிட்டு இருக்கு ஒரு கல்லறை மேலே. அது யாரோட கல்லறைன்னு பார்த்தா நம்ம வெனஸ்டேயோட ஃப்ரெண்டு இருக்காள் அந்த ரூம்மேட்டு, அவளோட கல்லறை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவள் சாக போகிறா. இப்போ வெனஸ்டே ரியாலிட்டிக்கு வந்துடுறா. ரியாலிட்டியில் மயங்கி விழுந்த உடனேயும் அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வெனஸ்டேயை. இப்போ வெனஸ்டேயோட அம்மா வெனஸ்டேயை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன் கண்ணில் அந்த கருப்பு திரவம் வரையுது இல்லையா, அப்போ நீ நிறைய அந்த பவரை நீ நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் தவறான வழிக்கு அதை யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பண்ணக்கூடாது, உயிருக்கு ஆபத்துன்னு. ஆனால் வெனஸ்டே இது எதுவும் கேட்குறாப்புல தெரியல. பயங்கரமாக வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. இப்போ வெனஸ்டே டக்குன்னு கிளம்பிடுறா. கிளம்பி காரில் வர்றா. காரில் வரும்போது அவள் யோசிச்சுட்டே வர்றா, இந்த காக்கா என்னது, இந்த காக்கா எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுது, இந்த ஒத்த காக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த செரிஃப் இருக்கார் இல்லையா, பழைய செரிஃபு, அவர் எதுக்காக இந்த மாதிரி நீயும் இதில் மாட்டிக்கிற போகிற அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு ரூம்மேட்டு சாகிற மாதிரி நமக்கு இமேஜின் இருந்துச்சு, அது என்னது. அது மாதிரி இங்கே ஒரு கொலை நடந்துச்சு, காக்காவை கொன்னுச்சுல, காக்காலாம் சேர்ந்து ஒரு ஆளை, அது எதுக்கு கொன்னுச்சு அப்படின்னு ரொம்ப பல கேள்விகளோட இந்த காரில் போய்கிட்டு இருக்கா. சரி, இது எல்லாத்துக்கும் விட தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பழைய செரிஃபு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய செரிஃபு வீட்டுக்கு போயிடுறா. அப்போ பழைய செரிஃப் அங்கே போய் பார்த்தா அவன் செத்து கிடக்குறியாங்க. யாரு கொன்னான்னு தெரியல. ஆனால் கண்ணெல்லாம் பிதுங்கி போய் கண்ணே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கான். அதாவது ஃபஸ்ட்டு கொலை நடந்துச்சு இல்லையா, அவனை மாதிரி இவனும் செத்து கிடக்கான். உடனே அவளுக்கு வெனஸ்டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ உத்து பார்க்கும்போது தான் தெரியுது செரிஃபோட வாயிலிருந்து காக்காவாக வருது. பயங்கரமாக நிறைய காக்கா அந்த வீட்டில் பயங்கரமாக சுற்றுது. அப்புறம் வெனஸ்டேயை பார்த்தோன்னே அந்த காக்காலாம் வெளியே பறந்து போயிடுது. ஆனால் ஒரே ஒரு ஒத்தக்கண்ணு காக்கா மட்டும் வெனஸ்டேயை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ புது ஷெரீஃப் லேடி ஷெரீஃப் இருக்காங்களே, அவங்க வந்துடுறாங்க. வந்து வெனஸ்டே நீ எப்படி அங்கே போனோமோ அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நீ எப்படி அங்கே போன, இது எதுக்கு இப்படி கொலை வந்துச்சு அப்படி இப்படின்னு கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு மரணம் ஏற்பட்டுச்சு, அப்பயும் நீ தான் அங்கே அந்த ஸ்பாட்டில் இருந்த. இப்போ இந்த மரணத்துக்கு ஏற்படும் போது நீ அந்த ஸ்பாட்டில் இருக்க, ஒழுங்கு மரியாதை என்னான்னு சொல்லு அப்படின்னு புது ஷெரீஃப் வந்து மிரட்டுற மாதிரி கேட்குறாங்க வெனஸ்டேயை. இப்போ நம்ம வெனஸ்டேயை காப்பாற்றுறதுக்காக வெனஸ்டேயோட அப்பா வந்துடுறாங்க. வெனஸ்டேக்காக வாதாடுறதுக்காக லாயராக வர்றாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ அனுமதி கிடையாது, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ மறுநாள் ஆயிடுது. இப்போ வெனஸ்டேயோட தம்பியை தான் காட்டுறாங்க. அந்த தேனீக்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, அவன் வர்றான். அவனோட ரூமுக்குள்ளேருந்து வெனஸ்டேயோட தம்பி வர்றதை பார்த்துட்டு நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னா பல்லு அழிச்சிட்டு நிற்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கையில் அந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவனோட சமாதியில் இன்னும் இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்குது, அவனோட இதயம் பலவீனமாக இருக்கனால ஒரு மிஷினை வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு. அந்த சமாதிக்கு இவன் போய் இவனோட எலக்ட்ரிக் பவரை வச்சு அந்த இதயத்தை துடிக்க வச்சிடுறியா. உடனே அந்த சமாதிக்குள்ளே இருக்கக்கூடியவே வெளியே வந்துடுறியா. அவனை இவன் இந்த ரூமுக்குள்ளே, இந்த தேன்கூடு வளர்க்குறவனோட ரூமுக்குள்ளே வச்சு இது என்னோட பெட்டு, அதனால் நான் இதை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேன்லாம் கொடுத்துட்டு இருக்கான் அந்த எலும்பு சாப்பிட்றதுக்கு. அது சாப்பிட்டு அவங்க மூஞ்சியிலே துப்பி விட்டுருது.
இப்போ வெனஸ்டேவை தான் காட்டுறாங்க. வெனஸ்டே அவளோட ரூமுக்கு போய்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட கையிட்ட பேசிகிட்டே வரா. இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு சாக போகிறான்ற விஷயத்த நீ அவள்கிட்ட எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது, அவள் மனசுடைஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரூம்மேட்டு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக மேலே வர்றா. வந்தால் அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி இதாக இருக்குது, ஓப்பனில் இருக்குது. அங்கே பூரா ரத்தக்கரையாக இருக்குது ரூம் பூரா. போய் பார்த்தா அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஃப்ரெண்டு கழுத்து அறுபட்ட நிலையில் படுத்து கிடக்குறா. அப்படியே உடனே நம்ம வெனஸ்டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ செத்துட்டாளா, நம்ம விசனில் பார்த்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு இறந்துட்டா அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. பார்த்தா திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறா. என்னடி இப்படி பண்ணுற அப்படின்னா, ஃப்ராங்க் டே, நீ என்னைய ஃப்ராங்க் பண்ணேல கண்ணை வச்சு, அதனால தான் நானும் ஃப்ராங்க் பண்ணேன். நான் எப்போ கண்ணை வச்சு உன்னைய ஃப்ராங்க் பண்ணேன், இந்த கண்ணு தான் அப்படின்னு எடுத்து ஃப்ரெண்டு காட்டினா. வெனஸ்டே பார்த்தா அது அந்த செத்து போனான் இல்லையா, இப்போ ஷெரீஃப் செத்து போனாங்களே, அவங்களோட கண்ணை யாரோ வெனஸ்டே ரூமில் கொண்டு வந்து வச்சுருந்துருக்காங்க. அதை வெனஸ்டே தான் வச்சான்னு நினச்சிக்கிட்டு ஃப்ரெண்டும் இது மாதிரி ப்ராங்க் பண்ணியிருக்கா. இது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ வெனஸ்டேயோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெனஸ்டேவை ஃபோட்டோ எடுத்து, வெனஸ்டே போகிற இடத்துல ஃபோட்டோ எடுத்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. சரி, அது யாரோட நம்பர்லேருந்து வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்போ இறந்தான் இல்லையா ஷெரீஃபு, அவங்களோட ஃபோன்லேருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு. அப்போ யாரோ ஷெரீஃபோட ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கொலை பண்ணவேன் தான் நமக்கு இது மாதிரி மெசேஜ் அனுப்புறியான், யார் அது அப்படின்னு யோசிக்கிறா வெனஸ்டே. இப்போ ஸ்கூலில் எல்லாரும் ஃப்ராங்க் டேவை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இவங்க 2 பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, வெனஸ்டேயோட தம்பியும் அந்த தேன் கூட வச்சுருக்கான்ல அவனும் சேர்ந்துக்கிட்டு அந்த பணத்துக்கு அந்த எந்திரிச்சு வந்த பணத்துக்கு நான் பர்கர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்கரை கொடுத்துட்டு போகிறாங்க. அது நல்லா அதையும் மொசுக்குன்னு தின்னுருக்கு. தின்னுட்டு இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கு. இப்போ வெனஸ்டே ஒரு முடிவு பண்ணுறா. டெய்லர்கிட்ட போய் அவங்க அப்பாவை பற்றி விசாரித்தோம்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணால். ஆனால் போகிறதுக்கு, இந்த ஸ்கூலை விட்டு போகிறதுக்கு அவளுக்கு ஒரு வழி கிடைக்கணும் இல்லையா, அதனால் ரூம்மேட் இருக்காள், அவள் டிரைவிங்க்கு அப்ளை பண்ணியிருப்பா. அந்த காரை எடுத்துகிட்டு போய் டிரைவிங்க்கு போகிற மாதிரி அந்த காரில் போய் உட்காந்துக்கிறா. இப்போ டிரைவிங் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வெனஸ்டே காரை எடுத்துகிட்டு டெய்லரை பார்க்குறதுக்காக சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. ஏன்னா அங்கே தான் டெய்லரை வச்சுருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லலாம் அரெஸ்ட் பண்ணல, மனத்தத்துவ டாக்டர் வச்சுருக்கனால இவ இப்போ உள்ளே போகிறா. இப்போ டெய்லரை பற்றி ஒரு விஷயம் அங்கே இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டெய்லரை ஆட்டி வச்சா இல்லையா ஒரு கண்ணாடி டீச்சரு, அவங்களையும் தனித்தனியாக சிறையில் தான் போட்டிருக்கோம். ஸோ டெய்லருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிருகத்தன்மை இன்னும் குறையல, அவன் எப்போ மிருகமாகறதுல தான் துடிச்சிட்ருக்கான் அப்படின்றதே சொல்கிறாங்க. இப்போ வெனஸ்டே போய் டெய்லரை பார்த்தோன்னே டெய்லர் நீ வருவேன்னு எனக்கு தெரியும் வெனஸ்டே, அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன், அதுக்கு முதல்ல உன்னோட ரூம்மேட் ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா அவளை நான் முதல்ல கொல்லணும் அப்படின்னு பேசிட்டு மிருகமாக மாற போகிறான். அப்போ வெளியே இருக்கிறவங்க ஒரு பட்டன் மாதிரி அமுக்குறாங்க. அமுக்குனோடனே அந்த கழுத்தில் ஒரு பெல்ட் மாட்டி இருக்கேன்ல டெய்லரு, அந்த பெல்ட் மூலமாக அவன் மிருகமாக மாற விடாமல் மறுபடியும் மனுஷத்தன்மையாக எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி கொடுக்குறவனையும் அவன் மறுபடியும் மனுஷன் ஆகிக்கிட்டே இருக்கான். ஸோ அவனால் மிருகமாக கடைசி வரை ஆகவே முடியாது, இவங்க கண்ட்ரோலில் தான். இப்போ கட் பண்ணால் வெனஸ்டேயோட ஃப்ரெண்டை தான் கட்டுறாங்க. அவள் ரூமுக்கு வரும்போது அவளோட பாய் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவனும் வரான். அவனோட பாய் ஃப்ரெண்ட் போல் அவன் வரான். உள்ளே வந்தோடனையும் அங்கே ஏதோ ஒரு கிஃப்ட்டு பார்சல் மாதிரி இருக்குது. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம கைக்கு பர்த்டே போல் இன்னைக்கு, அதனால் ஏற்கனவே கையை வச்சுருந்த ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. அதை இந்த ஃப்ரெண்டுக்காரி காட்டினோடனே கை சந்தோஷமே பட மாட்டேங்குது. ஏன்னா யாருமே இப்போ உள்ளவங்க இவ கையோட பிறந்த நாள் ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுது. உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா, நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, நீ என்னோட ஃபேமிலி ஆகிட்டேன் இன்னையிலேருந்து, அதனால் நான் இனிமேல் உன்னோட பிறந்த நாளை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்பயே யாரோ அடிச்சிடுறாங்க ஃப்ரெண்டையும் பாய் ஃப்ரெண்டையும். அது மட்டும் இல்லாமல் கையை அந்த பெட்டிக்குள்ளேயே போட்டு மூடி வச்சிடுறாங்க. கையும் அவ்வளவோ ட்ரை பண்ணது வெளியே வர முடியலை. யார் இதெல்லாம் பண்ணான்னு தெரியல. இப்போ வெனஸ்டே அந்த ரூமுக்கு வரா. ரூமுக்கு பார்த்தா யாரையுமே காணோம். அந்த ஃப்ரெண்டு இருப்பா இல்லையா அவளையும் காணோம். அப்போ கை பெட்டிக்குள்ளே தட்டிக்கிட்டு இருக்கு. உடனே வெனஸ்டே ஓப்பன் பண்ணால் கை எல்லா விஷயத்தையும் சொன்னோடனே இங்கே ஏதோ தப்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. உடனே அவள் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணால் இந்த மாதிரி இன்னும் அரை மணி நேரம் தான் உனக்கு டயம் இருக்குது, அதுக்குள்ளே உன்னோட ஃப்ரெண்டு ஓனாய் ஃப்ரெண்டை காப்பாற்றிக்க. அவள் ஓனாயாக மாறக்கூடியவ தானே. சீசன் 1 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கடைசி சீனில் ஹீரோயினியை காப்பாற்றுறதுக்காக மற்றவங்கள காப்பாற்றுறதுக்காக ஓனாயாக மாறி தான் அந்த மிருகத்தை கொண்டிருப்பாள். அதனால அவள் ஓனாயாக மாறக்கூடிய. ஸோ உன்னோட ஓனாய் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னா உனக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் தயார் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாரையுமே காணோம்.
அப்போ வாசலில் ஒரு கார்டு கிடக்கு. அதை வெனஸ்டே எடுத்து பார்த்தா அதே டெட் அப்படின்னு எழுதியிருக்கு. அது வெனஸ்டே பரபரப்பாக நம்ம ஃப்ரெண்டு எப்படியாவது காப்பாற்றணும் வேகமாக ஓடும்போது அந்த மியூசிக் டீச்சர் வந்துடுறாங்க. மியூசிக் டீச்சர் வந்து எங்கே வெனஸ்டே இவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எதுவுமே சொல்லாமல் அவள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கா. இப்போ அந்த மியூசிக் டீச்சரும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. மியூசிக் வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீ தான் மியூசிக் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே இவ அந்த கார்டை எடுத்து பார்த்துட்டு மியூசிக்கும் இதுக்கும் ஏன் சம்மந்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த ரூமில் இருக்கக்கூடிய பியானோவை வாசிக்க ஆரம்பிக்கிறா வெனஸ்டே. அந்த கார்டில் ப்ளே டெட்டுன்னு போட்டிருக்கோம் இல்லையா, ப்ளேன்னு போட்டிருக்க டெட்டுன்னு போட்டிருக்கனால இப்போ டெட்டு அப்படின்னு இருக்கிற அந்த வாக்கியத்தை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே அதுக்குள்ள செட்டிங்கில் வாசிக்கிறா. வாசிச்சோடனே பின்னாடி ஒரு டோர் லைட்டாக ஓப்பன் ஆகுது. இப்போ அந்த டோருக்குள்ளே நம்ம வெனஸ்டே போகிறா. ஒரு டார்ச் அடிச்சுட்டே போகிறா. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆகுது. பின்னாடி திரும்பி பார்த்தா யாரையுமே காணா. இப்போ நம்ம வெனஸ்டே முன்னேறி போய்கிட்டே இருக்கா. அப்போ திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஏதோ ஒரு உருவம் மாஸ்க் போட்டுக்கிட்டு நிற்கிது. முன்னேறி வந்துக்கிட்டே இருக்குது. டக்குன்னு வெனஸ்டே பின்னாடி பார்க்கும்போது அந்த உருவம் மறைஞ்சிருது. கிட்ட வந்த உடனேயும் மாஸ்க்கு கீழே விழுந்து கிடக்கு. டார்ச் அடித்து பார்த்தா அப்புறம் அந்த மாஸ்க்கை எடுத்து பார்த்துட்டு இங்கே ஏதோ பெருசாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே யோசிக்கிறா. நமக்கும் அதாங்க தெரியுது, என்னன்னு தெரியல, ரொம்ப சஸ்பென்ஸாக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வெனஸ்டே ஃபைனலாக அவள் ஃப்ரெண்டு லவ்வரையும் கட்டி போட்டு வச்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சிடறா. அங்கே என்னடானா பயங்கரமாக சங்கையில் அவங்க 2 பேரும் கட்டி போட்டுட்டு மேலே கத்தியாக தொங்குதுங்க. அந்த கத்தி மொத்தமாக அவங்க மேலே விழுக போகுது. வெனஸ்டே எப்படி காப்பாற்ற போகிறான்னு தெரியல. இந்த பக்கத்து கையை லாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, யாருன்னு தெரியல. அதுவும் என்ன பண்ணுறதுனே புரியாமல் வெனஸ்டே நின்றுட்டுருக்கா. இப்போ வெனஸ்டேக்கு ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் கண்ணுக்கு தெரியுது. வேகமாக அதில் போய் பார்க்குறா. அதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, உன் கண்ணுக்கு எது தெரியலையோ அதை நீ கண்டுபிடிச்சாதான் உன்னால உன் ஃப்ரெண்டை விடுவிக்க முடியும் அப்படின்னு எழுதிருக்கு. உடனே சுற்றி பார்த்தா அங்கே வெறும் புக்ஸாக தாங்க இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயினி கண்ணில் ஒரு புக்கு தென்படுது, இன்விசிபிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கை வேகமாக டைப் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா அந்த புக்கை டைப் பண்ணால் தான் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியும் போல். அதனால் வேகமாக டைப் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த பக்கத்து இவங்க 2 பேரும் வெனஸ்டே நீ காப்பாற்றுன்னு கத்திட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் குத்துற அளவுக்கு பக்கத்தில் கத்தி வரும்போது வெனஸ்டே வந்து தி இன்விசிபிள் மேன் அப்படின்னு டைப் பண்ணி முடிச்சிட்டா. டைப் பண்ணி முடிச்சோடனே அந்த கத்தி ஸ்டாப் ஆயிடுது. வெனஸ்டே ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஃப்ரெண்டு லவ்வரையும் காப்பாற்றிட்டா. அப்போ தான் ஒரு கைத்தட்டுற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா ஜூனியர் பொண்ணு ஒருத்தி இருக்கா. அந்த ஸ்கூலில் படிக்கிற ஜூனியர் பொண்ணு, சின்ன பொண்ணு, 13 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு தான் வந்து வெனஸ்டேயோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும், வெனஸ்டே எப்படியாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பா. வெனஸ்டேயோட ஃப்ரெண்டு லவ்வரையும் கட்டி போட்டுட்டு இந்த மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் அனுப்பி எல்லாமே இவ தான் பண்ணியிருப்பா. அப்போ வெனஸ்டே கேட்குறா, அப்போ அந்த 2 கொலையை பண்ணது நீ தானா? இல்லை, அதை நான் பண்ணலை, அந்த 2 கொலை பண்ணது யாருன்னு தெரியலை எனக்கு அப்படிங்கிறத சொல்கிறா. அப்போ வெனஸ்டேக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிச்சு. காக்கா மூலமாக அந்த கேமராமேனை கொன்னது, அப்புறம் 2ஆவதா செரிஃபை கொன்னது இந்த பொண்ணு, 13 வயசு பொண்ணு கிடையாது. ஸோ இப்போ நடந்த இந்த இன்சிடெண்ட்டு, வெனஸ்டேயோட ஃப்ரெண்டை கட்டி போட்டு வச்ச இந்த இன்சிடெண்ட் மட்டும்தான் இந்த பொண்ணு பண்ணியிருக்கா. அப்போ அது 2 பண்ணது யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ வெனஸ்டேக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்க ஒருத்தர் வந்திருப்பார் இல்லையா, அவரை அந்த ஜாம்பி எலும்புக்கூடு உள்ளேருந்து எந்திரிச்சு வந்துச்சுல, அந்த எலும்புக்கூடு வந்து கொன்று போட்டுருது. இப்போ அவரும் இறந்து போயிடுறாரு. இப்போ வெனஸ்டேவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவோட ரூமுக்கு வந்து ஏதோ ஒரு புக்கை தேடிக்கிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மா, நீ தேடுற புக்கு இங்கே கிடைக்காது, சாரி அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு அந்த புக்கு வேணும், நீங்கள் எதுக்கு எடுத்தீங்க என்னோட புக்கை அப்படின்னு கேட்குறா. அந்த புக்கு உனக்கு இருக்கக்கூடாது, நீ என்னோட தங்கச்சி மாதிரியே நடந்துக்காத அப்படின்னும். நான் அவங்க தங்கச்சி இல்லை, நான் அவங்க மக அப்படின்னு சொல்கிறா வெனஸ்டே. அந்த புக்கு வேறு எதுவும் இல்லைங்க. வெனஸ்டே ஸ்டார்டிங்கில் அவளோட அந்த பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு புக்கை வச்சு இது பண்ணியிருப்பாள், பயிற்சி எடுத்திருப்பாள். அந்த புக்கை தான் இப்போ தேடிட்டு இருக்கா. அந்த புக்கு அம்மாட்ட தான் இருக்குது. சரி, அம்மாட்ட வந்து வாங்கலாம்னா கொடுக்கவே மாட்டுறாங்க அவங்க அம்மா. இப்போ மறுநாள் ஆகுது. இந்த நவர்மோர் ஸ்கூலில் இருக்க எல்லாரையும் ஒரு கேம்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாரும் அந்த கேம்புக்கு போகிறதுக்காக ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. வெனஸ்டேயோட ஃப்ரெண்டும் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அவள் கத்திட்டு இருக்கா, என் ட்ரெஸ்ஸை பார்த்தியா அப்படின்னு. ஆனால் வெனஸ்டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, அந்த டெய்லர் இறந்தார் இல்லையா, அவரோட கண்ணை எடுத்து அதில் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு யோசிச்சுட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோன் மிஸ் ஆகிருந்ததை அந்த 13 வயசு பொண்ணு கொடுத்துருப்பா. அந்த ஃபோனில் ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம வெனஸ்டே பார்த்துட்டு இருக்கும்போதே கைட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் நீ தவறி கூட சொல்லிடாத, அவள் இறக்க போகிறான்னு என் விசனில் வந்ததை சொல்லிடாத அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு யார் வரான்னு பார்த்தா அந்த 13 வயசு பொண்ணு, அந்த ஃப்ரெண்டை கட்டி போட்டு வச்சிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு வந்துடுறா. வந்தவொடனே இப்போ இந்த விஷயம் நம்ம வெனஸ்டேக்கும் தெரியும், கையுக்கும் தெரியும், இந்த 13 வயசு பொண்ணுக்கும் தெரிஞ்சிருச்சு.
இப்போ வந்து இந்த பக்கத்து பார்த்தா வெனஸ்டேயோட தம்பி மறுபடியும் அந்த ஜாம்பி எலும்பு கூட கட்டி போட்டுட்டு சாப்பிட ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஜாம்பி எலும்பு கூட அந்த டிரைவரையே முழுசா தின்றுச்சு, அது கூட தெரியல இவனுக்கு. இப்போ அந்த எலும்பு கூட டார்ச் அடிச்சு அவங்க தேன் கூடு வச்சிருப்பாங்க, அவன் வந்து டார்ச் அடிச்சு பார்க்குறான். பார்த்தா அவன் மூளை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு, பிரெயின் அது பயங்கரமாக வளர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்கு. அதில் ஒரு லாவா வெளிப்படுது. அந்த லாவாவை எடுத்து வச்சுக்கிட்டு இது வந்து அபரிவிதமான லாவா, இது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வச்சுக்கிறான். இதெல்லாம் இந்த தேன் கூடு வச்சிருக்கவன் பேசிகிட்டு இருக்கிறப்பயே அந்த எலும்பு கூடு அவனை சாப்பிட்றதுக்கு வருது. உடனே டக்குன்னு வெனஸ்டேயோட தம்பி என்ன பண்ணிட்டான், அவன்கிட்ட இருக்க பவர் இருக்கு இல்லையா, அந்த மின்னல் பவர், அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடுறான். ஸோ அது அமைதியாயிடுது. இப்போ உடனே அந்த யூஜின்னு, அதாங்க அந்த தேன் கூடு வளர்க்குறவன் பேர் யூஜின், அவன் வந்து இந்த இது எலும்பு கூட நம்ம வச்சுருக்கிறது சரியில்லையே, நம்ம எப்படியாவது கொண்டு அது இருந்த இடத்துக்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை என்னால் அதை விட முடியாது, அதை யாராவது பார்த்தாங்கன்னா கொண்டுருவாங்கடே, அது செத்து போனது தான்டா, அப்புறம் அதுக்கு அதை கொண்டு போகிறாங்க, உனக்கு என்னடா அதை விட்டுடா அப்படின்னு சொல்கிறேன். சரிடா எல்லாம் இருக்கட்டும், இப்போ நம்ம எல்லாரும் கேம்புக்கு போயிடுவோம், அப்போ இதை இங்கே தனியாக விட்டுட்டு போக முடியாது, ஸோ என்ன பண்ண போகிற, அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு வெனஸ்டேயோட தம்பி சொல்கிறேன். இப்போ பழைய செரிஃப் இறந்தார் இல்லையா, அவரோட இறுதி சடங்கு தான் நடக்குது அவங்க கல்லறையில். இப்போ நம்ம வெனஸ்டே, அப்புறம் அந்த டாக்டர், அப்புறம் புது செரிஃப் 3 பேர் இருக்காங்க. இப்போ இந்த டாக்டர்கிட்ட வெனஸ்டே கேட்டுட்டு இருக்கா, இந்த மாதிரி செரிஃபை பார்க்கறதுக்காக டெய்லர் வந்திருக்கானா அப்படின்னு. ஆமாம் ஒரு தடவை வந்திருக்கான், அவன் வரும்போது திரும்ப அவனை மனுஷனாக மாற்றுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கொலையெல்லாம் பண்ணுறது கண்டிப்பாக இந்த பறவைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே சொல்கிறா. இப்போ 2 பேரும் பேசிட்டு கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஒத்தகன் காக்கா பார்த்துக்கிட்டே தெரியுது. இப்போ நம்ம லீடர் பொண்ணு பியாங்காவை தான் காட்டுறாங்க. பியாங்கா வந்து ஒரு ஹோட்டலில் போய் 302க்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 302 அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு ஹோட்டல் மேனேஜர் சொல்லவும், இப்போ நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடணும், 302ல் நான் வந்ததும் கேட்டதையும் மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 302க்கு போய் பார்த்தா அங்கே யார் இருக்காங்கன்னா பியாங்காவோட அம்மா தான் இருக்காங்க. உடனே பியாங்காவோட அம்மா எதுக்கு அங்கே தனியாக மறைச்சி வச்சிருக்கா பியாங்கா அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பாவே ஒரு பிரச்சனையில் பியாங்காவோட அம்மா கொன்றுவாங்க. ஸோ போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக பியாங்காவோட அம்மா வந்து ரூமில் அடைச்சி வச்சு யாருக்குமே தெரியாத மாதிரி இந்த மேனேஜரோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா பியாங்கா. இப்போ வெனஸ்டேவை காட்டுறாங்க. வெனஸ்டே வந்து இவளோட அந்த பவர் இருக்கும் இல்லையா, விசன் பவர், ஏற்கனவே நடக்கக்கூடியது முன்னாடியே அவளுக்கு தெரியும் இல்லையா, அந்த பவரை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 13 வயசு பொண்ணுகிட்ட போய் உதவி கேட்குறா. இந்த மாதிரி நீ வந்து செரிஃபோட ஃபோனை கையில் வச்சுருக்கும் போது எப்படி அன்லாக் பண்ண, செரிஃபோட ஃபேஸ் அன்லாக் வச்சு தானே அவர் ஃபோனை லாக் பண்ணி வச்சுருந்தாரு, அப்போ அவரே இறந்துட்டாருனா நீ எப்படி அன்லாக் பண்ண அப்படின்னும் போது தான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இந்த 13 வயசு பொண்ணுக்கு ஒரு இன்விசிபிள் பவர் இருக்குது, அதாவது அவளே மறைஞ்சு எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய பவர் இருக்குது. அதே மாதிரி இந்த 13 வயசு பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு வந்து உருவங்கள் மாறக்கூடிய பவர் இருக்குது. ஸோ செரிஃப் மாதிரி உருவத்தை மாற்றி அந்த முகத்தை வச்சு தான் ஃபேஸை வச்சு ஃபோனை வந்து அன்லாக் பண்ணியிருந்திருக்கா இந்த 13 வயசு பொண்ணு. அதெல்லாம் நம்ம வெனஸ்டேட்ட இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்போ செரிஃபோட ரூமில் இருந்து இந்த 13 வயசு பொண்ணும் அந்த 2-3 பிள்ளைகளும் சேர்ந்து நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை பூரா வெனஸ்டேட்டை கொடுத்து, நான் உன்ட்ட எப்படியாவது ஃப்ரெண்டாகணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறேன், நீ என்னட்ட எப்போனாலும் உதவி கேளு, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திங்ஸ்லாம் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டேட்டை கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு கொடுத்துருப்பா இல்லையா ஃபோனு, அதை அன்லாக் பண்ணிவிட்டு வெனஸ்டே வந்து அதில் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்குறா. அப்போ அதில் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் இறந்துருப்பார்ல, அவர் வந்து இந்த செரிஃப்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, வாய்ஸ் மெசேஜ். அதை கேட்டுட்டு ஒரு பிளேஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே மேப்பில் பார்த்துட்ருக்கா. இப்போ இந்த வெனஸ்டே தேடுற இடம் வேறு எங்கும் இல்லை, இவங்க ஒரு கேம்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா ஸ்கூல்லேருந்து, அந்த கேம்புக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. ஸோ இவங்களோட சேர்ந்து கேம்புக்கு போனோம்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு வெனஸ்டே முடிவு பண்ணுறா. இப்போ எல்லாரும் அந்த கேம்ப் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ வெனஸ்டேயோட தம்பி வந்து அந்த எலும்பு கூட வந்து ஒரு சவப்பெட்டிக்குள்ளே வச்சு அந்த கேம்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்க கேம்பில் உள்ளே தான் அந்த எலும்பு கூட சவப்பெட்டியோடு வச்சுருக்கான். இதுக்குள்ளே என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே கேட்குறா, ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போ வெனஸ்டே செரிஃபோட கேபினை கண்டுபிடிச்சிட்றா. அங்கே ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்ருக்கா. அங்கே பார்த்தா இங்கே ஏற்கனவே இருந்த செரிஃப்ஸ் முதல்லலாம் இருந்திருப்பாங்களா, அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அதை பூரா நம்ம வெனஸ்டே நோட் பண்ணுறா. அந்த ஒட்டி வச்சிருக்க பிக்சருக்கு மேலே LOISன்னு போட்டிருக்கு. அது யார், லூயிஸ்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சர்லாம் கலெக்ட் பண்ணதாரு, இவங்களெல்லாம் கொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே யோசிச்சுட்டு இருக்கா.
இப்போ அந்த இறந்தவங்க ஃபோட்டோவில் கை வச்சு பார்க்குறா வெனஸ்டே, ஏதாவது நமக்கு விசுவல் பவர் வருதானே. ஆனால் இவளுக்கு அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம எப்படியாச்சும் நம்மளோட புக்கை அம்மாட்ட இருந்து வாங்கி நம்ம பவரை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி அம்மாட்ட போய் எனக்கு அந்த புக்கை தாங்கன்னு கேட்குறா. ஆனால் நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கிடுவோம். அதில் நீ ஜெயிச்சு நான் உன்ட்டு அந்த புக்கை கொடுத்துட்றேன், நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த புக்கை நான் கையோட எரிச்சிருவேன் அப்படின்றாங்க. இந்த டீலுக்கு வந்து வெனஸ்டே ஒத்துக்கிறா. இப்போ 2 பேருக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. அதில் வந்து வெனஸ்டே தோற்று போயிடுறா. அவங்க அம்மா தான் ஜெயிக்கிறாங்க. வெனஸ்டேக்கு ஒரே பயம், நமக்கு இருக்கக்கூடிய க்ளூ அந்த ஒரு புக்கு தான். அந்த புக்கை வச்சு தான் நம்மளோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி விசுவல் பவர் மூலமாக எப்படியாச்சும் இந்த கொலையெல்லாம் பண்ணுறது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த புக்கையும் அம்மா எரிக்க போகிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பயே இந்த வெனஸ்டேயோட தம்பி ஒரு வேலை பார்த்து வச்சுருப்பான்ல, அந்த எலும்பு கூட கொண்டு வந்து வச்சுருப்பான்லவா, அந்த எலும்பு கூட தப்பிச்சு போயிடுது. அவ்வளோதான். இப்போ அந்த எலும்பு கூட தப்பிச்சு போய் யாரை கொன்றுச்சுன்னா அவங்க வெனஸ்டேயோட அப்பா இருப்பாங்க இல்லையா, அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டு சத்தம் கேட்குது. பாட்டு சத்தம் கேட்டால் அவங்க வீட்டுக்குள்ளே போய் வெனஸ்டேயோட அப்பாவே கொல்லலான்னு போகும்போது கரெக்டாக வெனஸ்டேயோட தம்பி வந்து அந்த ஜாம்பி எலும்பு கூட அவனோட மின்னல் பவரை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடுறான், திரும்ப கட்டி போட்டுடுறான். இப்போ கட் பண்ணால் சைக்கார்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் கட்டுறாங்க. அங்கே டாக்டர் வந்து கூட இருக்கிறவங்ககிட்ட பேசிகிட்டே வராங்க. இந்த மாதிரி இவங்க 2 கொலை பண்ணியிருக்காங்க, இவங்களை நம்ம ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அதுன்னு பார்த்தா சீசன் 1 வந்து அந்த கண்ணாடி டீச்சர் இருப்பார் இல்லையா வெனஸ்டேயோட ஸ்கூலில், எல்லாத்துக்கும் காரணம் அந்த டீச்சர் தானே. அந்த டீச்சரை தான் இப்போ காட்டுறாங்க. இப்போ இவங்களை கண்காணிக்கிறதுக்காக பயங்கரமான செக்யூரிட்டிலாம் போட்டிருக்காங்க. அந்த டீச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் டெய்லரை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்க, அவங்கள மறுபடியும் மனுஷனாக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் அதுக்கான வழியை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, அப்படி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னைய டெய்லரை பார்க்குறதுக்கு அனுமதி கொடுங்க, நான் டெய்லர்கிட்ட பேசணும், அப்போனா தான் உங்களுக்கு அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அவனை எப்படி திரும்ப மனுஷனாக்கணுன்றதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இந்த கண்ணாடி டீச்சர் தான்வில கூட்டிகிட்டு போகிறாங்க. தான்விலுக்கு போனோடனையும் என்னோட பையனை நான் பார்க்கணும், தயவு செஞ்சு என் கட்டை அவுத்து விடுங்க அப்படின்னு மகேந்திர மாதிரி துடிச்சு பேசிகிட்டு இருக்கா. இப்போ இந்த டெய்லரை பார்த்து நான் உன்னோட அம்மா வந்துட்டேம்மா, நான் உன்னை எப்படியாவது விடுவிச்சிருவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கல, டெய்லர் மறுபடியும் மிருகமாக மாறிட்டாங்க. மாறி இந்த தான்வில கழுத்தை பிடிச்சி தூக்கி விட்டு எறிஞ்சிடுறான். உடனே இந்த கண்ணாடி டீச்சர் தான்வில் அங்கிட்டு போய் விழுந்துடுறா. என்னடா இன்னும் கண்ணாடி டீச்சர்னு சொல்லிகிட்டே இருக்கேனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு ஃபஸ்ட்டு சீசனில் கண்ணாடி டீச்சர்னு சொல்லி பழகினால இப்போ இன்னமும் எனக்கு அப்படியே தான் வாய்ஸ் வருது சொல்கிறதுக்கு. ஸோ இனிமேல் நான் தான்வில் அப்படின்னு சொல்லவே முயற்சி பண்ணுறேன். தமிழச்சி யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு வீடியோவும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன். எங்கள் வீட்டில் யாருமே யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. சப்போர்ட் பண்ணுறதில்ல, வீடியோவோட போட விட மாட்டுறாங்க. ரொம்ப வஞ்சிட்டு என்ன இந்த மாதிரி பண்ணுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, 10 பைசா லாபம் இல்லை, வெறும் டைம் வேஸ்ட்டு தான், இது மாதிரி ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வசப்பாட்டு தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் கூட இதுக்கு வந்து ஒத்துழைக்கலை. ஸோ நான் ஒரு ஆளாக தான் இந்த வீடியோ பூரா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோட சேனலில் ஒருத்தர் தான் இருக்காங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, ஒரு லைக் போடுறவங்க தான் இருக்காங்கன்னு இருந்தாலும் கூட அவங்களுக்காக நான் வீடியோ மெனக்கெட்டு போடுவேன். வாங்க இப்போ திரும்ப வீடியோவை கண்டினியூ பண்ண. இப்போ ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. ஷெரீஃபோட வீட்டுக்கு போய் அந்த நிறைய பேப்பர்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ரூமில் லூயிஸ்ன்னு கூட போட்டிருக்குமே. இப்போ அந்த ரூமில் இருந்து கொஞ்சம் அஸ்தி எடுத்துகிட்டு வந்திருக்கா, இறந்தவங்களோட அஸ்தியை. அதுலேருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு. அப்போ அதை மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. மோந்து பார்த்துட்டு இருக்க பின்னாடி யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா அவங்க பாட்டி தான். இவ தான் வர சொல்லியிருப்பா போல. பாட்டிகிட்ட உதவி கேட்குறா, இந்த மாதிரி எனக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல அப்படின்னு. அப்போ பாட்டி இந்த அஸ்தியை நீ மோந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோந்து பார்க்குறா, அதில் பறவைகளோட வாடை தான் அடிக்குது தவிர மனித வாடை அடிக்கலை. அப்போ ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, யாரும் இறக்கலை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதை கூட அவங்க பார்த்துட்ருக்கிறப்பயே அந்த பக்கம் அந்த ஒத்தக்கண்ணு காக்கா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெனஸ்டே வச்சுருக்க ஒரு துண்டு சீட்டு, அந்த இறந்தவங்களோட லிஸ்ட்டு, அந்த பேப்பரை பிடுங்கிட்டு காக்கா பறந்து போயிடுச்சு. வெனஸ்டே எவ்வளோ ஃபாலோ பண்ணி போகிறா, ஆனால் அந்த காக்கா வந்து பறந்து போய் ஒரு ஆள் மேலே போய் உட்காருது. அந்த ஆள் தான் வந்து இந்த காணாமல் போனவங்க எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம் போல். அது யாருன்னு நமக்கு காட்டலை. உடனே இதோட போயிடுறான் அவன். உடனே நம்ம பாட்டிகிட்டே மறுபடியும் வெனஸ்டே வந்துடுறா. வெனஸ்டே வந்துட்டு பாட்டிகிட்ட இந்த மாதிரி இந்த கல்லறையை நீங்கள் விலைக்கு வாங்குங்க. அப்போ இந்த கல்லறையில் யார் யார் இறந்தாங்களோ அதுக்கெலாம் அட்டாப்சி கொடுத்துருப்பாங்க இல்லையா, கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்களே, யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு பர்மிஷன் போட்டு இதில் புதைக்கிறதுக்கு, அது யாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற வெனஸ்டே. பாட்டியும் ஓகேன்னு சொல்லிடுறா.
இப்போ பாட்டிகிட்ட பேசிட்டு நேராக ஒரு ஆளை பார்க்க மீட் பண்ண போகிறா. யார் அப்படின்னு பார்த்தா அங்கிள். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீசன் 1ல் வந்து இவர் அந்த கைக்கு அடிபட்டு இருக்கும்போது அவரோட எலக்ட்ரிசிட்டி பவரை கொடுத்து கூட அந்த கையை உயிர்ப்பிக்க வச்சுருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அந்த அங்கிளை தான் இப்போ மீட் பண்ண போகிறா ஹீரோயினி. இப்போ வெனஸ்டே அவங்க அங்கிள்கிட்ட சைக்கார்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே நடக்கிற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. ஆனால் இப்போ தான் அந்த அங்கிள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உன்னோட அம்மாவோட தங்கச்சி இருக்காங்களே, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் மென்டலாக இருந்தாங்க, அவங்களே நான் இப்படி தான் கண்காணிக்க போயிருந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அப்படிங்கிறது தெரியல. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அங்கிள் அந்த ஹாஸ்பிட்டலில் போகணுங்கிறதுக்காக ஒரு ஹோட்டலில் தங்கி ஒரு மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிறாரு வினோதமாக. அதை பார்த்துட்டு அந்த ஹோட்டலில் இருக்க மேனேஜ்மெண்ட் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்து இந்த அங்கிளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே ஹோட்டலில் இருக்கக்கூடிய 302ல் இருக்கக்கூடிய அந்த லீடர் பொண்ணு இருக்கால, அவளோட அம்மா இங்கே தானே ஒளிஞ்சிருக்காங்க, அவங்களையும் சேர்த்தே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுது. இப்போ 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இப்போ அங்கிள்கிட்ட விசாரிக்கும் போது அங்கிள் வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் மாதிரி பண்ணிக்கிறாரு. அப்போனா தானே இந்த சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி நடந்துக்கவும் இவங்க அங்கிள் நினச்ச மாதிரியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கிளை. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்த உடனே அவரோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. யார் இந்த லூசி அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிறோன்னு ரொம்ப சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கத்து நம்ம வெனஸ்டேயோட பாட்டி வந்து சமாதியை விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுக்கு யார் சைன் போட்டது அப்படின்னு பார்த்தா அகஸ்டஸ் அப்படின்ற ஒரு டாக்டர் தான் சைன் போட்டிருப்பாரு. ஸோ அந்த டாக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வெனஸ்டே முடிவு பண்ணுறா. அதனால அந்த சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய தனது அங்கிளுக்கு கையை அனுப்பி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா, இந்த அகஸ்டிஸ் டாக்டரை கண்டுபிடி அப்படின்னு. உடனே இந்த அங்கிளும் அதுக்கான முயற்சியே பண்ணுறாங்க. அந்த டாக்டர் யாராக இருப்பா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்லையே அவர் ஒரு பேஷண்ட்டாக ஒரு கூண்டில் இருக்கார். அவர் சில பறவைகளோடு இருக்கார். அந்த பறவைகள் வந்து அவர்கிட்ட பேசுது. ஸோ இந்த அங்கிளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போ இந்த பறவைகள் மூலமாகவே நம்ம சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும்னு முடிவு பண்ணி அவரோட எலக்ட்ரிக் பவரை கொடுத்து அவர்னா அந்த பறவைகள் ஒரு நம்பரை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. சொன்னோன்னையும் இந்த அங்கிளும் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்போ இந்த அகஸ்டிஸ் டாக்டரை வந்து கூட்டிகிட்டு போய் அவரோட ரூம்லேயே விட்டுடலாம்னு அங்கிள் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மெயின்டெனன்ஸ் ரூம் வருது. வந்தவுடனேயும் அந்த டாக்டர் கையை ஆட்டுறாரு. ஆட்டினோடனே அந்த ரூமை நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த அங்கிள். நோட் பண்ணி வச்ச உடனேயும் அந்த ரூம் அங்கிள் வந்து அகஸ்டிஸ் டாக்டரை ரூமில் விட்ட உடனேயும் திரும்ப அந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது கரெக்டாக போலீஸ்லாம் வந்துடுறாங்க. நீ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், அங்கிளால் இனி அந்த ரூமுக்குள்ளே போக முடியாது. ஸோ வெனஸ்டேக்கு இந்த இன்ஃபர்மேஷனை அந்த மனுஷன் போய் அனுப்பினவனையும் வெனஸ்டே வந்து எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற ஒருத்தவங்க மூலியமாக இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துடுறா. வந்த உடனேயும் அந்த மெயின்டெனன்ஸ் ரூமுக்கு நம்ம ஹீரோயினி வெனஸ்டே வந்துட்டாங்க. வந்த உடனேயும் உள்ளே போய் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்தா அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வர போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் அந்த கண்ணாடி டீச்சர் தான்வேல் இருக்காங்க இல்லையா, அவங்க செக்யூரிட்டிலாம் விலங்க போட்டு கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள அடித்து போட்டுட்டு அவங்க சாவியை வாங்கி தான்வேல் அவங்க கையில் இருக்க விலங்கை கலட்டிடுறாங்க. திரும்ப இப்போ நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. ஹீரோயினி உள்ள டோர் ஓப்பன் ஆகவும் உள்ளே போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு உள்ளே தேடி போயிட்டே இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பெரிய ரூம்பை காட்டுறாங்க. அந்த ரூமில் ஒரு செல் இருக்குது. ஒரு செல்லுலையும் இறந்ததாக சொல்லப்பட்ட எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க. பட் நார்மலாக இல்லை, அவங்களோட முகம்லாம் செதஞ்சு விகாரமாக கண்ணெல்லாம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வெனஸ்டே பார்த்துட்டு இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கல அந்த ஒத்தக்கண்ணு காக்கா வருது. அந்த ஒத்தக்கண்ணு காக்கா வச்சுட்டு ஒரு லேடியும் அங்கே வர்றாங்க. வந்து இந்த மாதிரி எனக்கு தெரியும் நீ இங்கே வருவன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முகத்தை காட்டுறாங்க. அப்போ தான் நமக்கே தெரியுது இந்த சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இது எல்லா கொலைக்கும் காரணம். அந்த கேமராமேனை கொன்னது, செஃப்பை கொன்னது, அப்புறம் மற்றவங்கள பூரா அடைச்சி வச்சு இப்படி கொடுமைப்படுத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு தான். இவங்க யார் அப்படின்னு பார்த்தா இந்த பறவைகளோட பேசிகிட்டு இருக்காருல ஒரு டாக்டர், இவங்களோட மக தான் இந்த ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ
இவங்க வந்து இப்போ எப்படியாவது நம்ம ஹீரோயினி வெனஸ்டேயை கொல்லணும்னு பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயினியை ஷூட் பண்ண வரும்போது இப்போ அந்த அங்கிள் அவரோட மின்னல் சக்தியை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய இடத்த பூரா ஒரு அட்டாக் மாதிரி பண்ணுறாரு. பண்ண உடனேயும் அந்த செல்லுக்குள்ளே இருக்கிறவங்க பூரா தப்பிச்சிடுறாங்க, வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனேயும் இவ்வளோ நாள் கொடுமைப்படுத்திட்டு இருந்தால அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு அவளை அட்டாக் பண்ணி தாக்கி கொன்னுருதுக. கொன்ன உடனே இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு செத்து போயிடுறா. இப்போ இந்த தான்வில்ல தான் காட்டுறாங்க. இந்த தான்வில் வந்து செக்யூரிட்டியை ஏமாற்றி வெளியே போனாங்க இல்லையா, போன உடனேயும் அந்த டெய்லரை விடுவிக்கிறதுக்கு போகிறாங்க. போய் டெய்லரை விடுவிச்சுட்டு கழுத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பண்ணி மனுஷனாகவே வச்சுருக்கக்கூடிய அந்த பெல்ட்டையும் கழட்டிடுறாங்க. கழட்டிட்டு பார்த்தியா உன்னோட அம்மா நான் உன்னை விடுவிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த டெய்லர் உடனே மிருகமாக மாறி இந்த தான்வில்லை கொன்னுருது. கொன்ன உடனே தான்வில் இறந்துடுறாங்க. இப்போ இந்த மிருகமும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுது. தப்பிச்சு போன உடனேயும் நம்ம வெனஸ்டே முன்னாடி வந்து நிற்கிது. அவ்வளோதாங்க, வெனஸ்டேவால் இப்போ தப்பிக்கவே முடியல. கீழெல்லாம் போலீஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ மேலேருந்து டொம்முன்னு வெனஸ்டே பயங்கரமான காயத்தோடு வந்து விழுகிறா. அவளுக்கு உயிர் இருக்கா என்னன்னு கூட தெரியல. பச்சங்கரமாக அடிபட்டு ரொம்ப காயத்தோட மேலேருந்து விழுகிறா. அந்த டெய்லர் தான் தள்ளி விட்டுருக்கேன். இப்போ கட் பண்ணால் ஹீரோயினி வெனஸ்டே மயக்கத்தில் இருக்கா. மயக்கம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா ஏதாவது ஒன்று வாசித்து காட்டுங்கன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க போல். அதனால் இருள் கவிதைகள் அப்படிங்கிறத வாசித்து காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா எப்போ தான் நம்ம பொண்ணு கண் விழிக்க போகிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி வாங்க 2 பேரும் வெளியே இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சடனாக நம்ம ஹீரோயினி கண் விழிக்கிறா. கண் விழிச்சு பார்த்தா எய்த்தாப்பில் நர்ஸாக இருக்க ஒருத்தவங்க நர்ஸாக இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அவங்க போன எபிசோடில் இறந்துருப்பாங்க இல்லையா பிரின்ஸிபல், அந்த பிரின்ஸிபல் தான் இப்போ நர்ஸாக நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு இந்த மாதிரி உன்னை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லவும் எனக்குன்னு வந்து சேருவீங்களா, நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க, அப்போனா நான் செத்துட்டேனா, போச்சு நரகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே டோரை திறந்து வெளியே வரும்போது அங்கே வந்து வெளியவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீ நரகத்துக்கெலாம் ஒன்றும் வரலை, நான் வந்து உனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எனக்கு வந்திருக்கீங்களா, எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் தான் உன்னோட புது ஸ்பிரிட் கைடு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஸ்பிரிட் கைடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னோடய சொந்தக்காரவங்களாக தான் இருக்கணும், நீ ஒன்றும் சொல்லாத, நான் ஒரு வகையில் பார்த்தா உனக்கு சொந்தக்காரவங்க தான் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. சொன்னோடனையும் நீங்கள் செத்ததுக்கப்புறமாச்சும் என்னை விடுவீங்கன்னு பார்த்தேன், இப்போயும் என்னை தொல்லை பண்ணுறீங்க, நீ நிறைய குறும்பு பண்ணியிருக்க, அதில் நான் உனக்கு சிலதை சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு குறும்பு, நீ உனக்குள்ளே கிடச்ச அந்த பவர், நம்ம வெனஸ்டேக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லையா, ஒருத்தவங்கள தொட்டாங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற அந்த பவர், அதை இழந்துட்டாலாம். அது வந்து நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் இழந்தேன் அப்படின்னு வெனஸ்டே சொல்கிறா. அப்போ 2வது குறும்பை கேளு, நீ தேவையில்லாமல் உன்னோட ரூம்மேட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட உண்மையை மறைச்சிருக்க, அவள் சாக போகிறா அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சு உண்மையை மறைச்சிருக்க, நான் நல்லதுக்காக தான் மறைச்சேன் அப்படின்னு சொல்கிறா நம்ம வெனஸ்டே. அப்போ 3வது குறும்புத்தனம் என்ன பெருசு, இதெல்லாம் எதுக்குமே மன்னிக்க முடியாத ஒரு வேலையை பார்த்துருக்க. டெய்லரை நீ விடுவிச்சிருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனை கைது பண்ணி சங்கிலியில் இருக்கும்போது எதுவுமே செய்யாமல் நீ வாட்டுக்கு பர்மிஷன் இல்லாமல் உள்ளே போய் அவனை ஒரு கொடிய மிருகம் அவனை போய் விடுவிச்சிருக்க, இது மன்னிக்க முடியாத குற்றமே, நீங்கள் முதல்ல என்னை விடுங்க, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா நீ கண்ணை முழிச்சுக்கோ, சுயநலவுக்கு வா அப்படின்னு இந்த டீச்சர் சொல்கிறாங்க. சொன்னவொடனே இப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. இப்போ இவ்வளோ நேரம் நடந்தது பூரா நம்ம ஹீரோயினி வெனஸ்டே சுயநலம் இல்லாமல் படுத்து கிடந்தாங்க இல்லையா, அப்போ அவங்க இமேஜினேஷனில் அவங்களோட ஆள் மனதில் இதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ கட் பண்ணால் எபிசோட் 4ல் ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டியிருப்பாங்களே, அந்த ஹாஸ்பிட்டலை தான் காட்டுறாங்க. அங்கே யார் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா, எபிசோட் 4ல் யார் கடைசி வில்லியாக இருந்தாங்களோ அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு தான் இப்போ பேசுகிறாங்க. நான் தான் இந்த மாதிரி தற்காலிக டைரக்டர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, இங்கே நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு, அது எல்லாத்தையும் முக்கால்வாசி நாங்கள் சரி பண்ணிட்டோம், யார் இந்த இதுக்கெல்லாம் காரணமோ அவங்க 42 பேரில் பிடிச்சு கொடுத்த நம்ம செரிஃபுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செரிஃப் வந்து இன்னும் நாங்கள் 3 பேரை பிடிக்க வேண்டியது இருக்குது, அது யார் அப்படின்னா நம்ம ஹீரோயினியோட அங்கிள், 2வது குற்றவாளி ஜாண்டோ, அதாங்க அந்த எலும்புக்கூடு ஜாம்பி மாதிரி ஒருத்தர் இருந்தான்ல அவன், 3வது குற்றவாளி நம்ம டெய்லர் மிருகமாக மாறப்பக்கூடியவ இருக்கான்ல அவன்,
அவங்க 3 பேரையும் இப்போ பிடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம செஃப் வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம ஹீரோயினி வெனஸ்டேக்கு யார் ஜோடியாக இருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் வந்து டெய்லர் ஜோடியாக இருப்பான்னு தோணுது. நீங்கள் மனசில் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். இவங்க 3 பேரும் ரொம்ப ஆபத்தானவங்க. இவங்களில் யாரை பார்த்தாலும் உடனே எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ஷெரீஃப் சொல்கிறாங்க. இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஷெரீஃபுக்கு ஒரு மெசேஜ் வருது. வெனஸ்டே ஆடம்ஸ் வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு. வேகமாக இந்த டைரக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி கண்ணு முழிச்சிட்டாங்க, அவளை போய் விசாரித்தோம் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்ற போது, இல்லை என்னால் உங்களை விசாரிக்க அனுமதிக்க முடியாது. வெனஸ்டே ஒரு சின்ன பொண்ணு, அவள் வந்து அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே கூட தெரியாமல் வந்துட்டு, அவ்வளோதான். எங்கள் செக்யூரிட்டியை தாண்டி அவளால் உள்ளே வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவள் இப்போ உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் விசாரிக்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்காலிக டைரக்டர் கிளம்புறா. எதுக்கு இப்படி நம்ம ஹீரோயினியை விசாரிக்கணும்னு இந்த போலீஸ் ஷெரீஃப் சொல்லும்போது இவங்க தடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினிக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டலை பார்த்தினா முழு விவரம் தெரியும். அதை ஏற்கனவே நீங்கள் எபிசோடு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து அண்டர் கிரவுண்டில் பயங்கரமாக எல்லாருக்கும் ஒரு புதுவிதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில், ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறேன்ற பேரில் எல்லாரையும் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த உண்மை பூரா வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயினி வெனஸ்டேட்டை இந்த ஷெரீஃபை பேச விடாமல் டைரக்டர் தடுக்கிறாங்க. இப்போ இந்த தற்காலிக டைரக்டர், அதாவது டோன் ஹஸ்ட், இவங்க பேர் டோன் ஹஸ்ட்டு, டோனுன்னு சுருக்கமாக வச்சுக்கலாம். இவங்களுக்கு இப்போ ஃபோன் கால் வருது. அதில் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி அந்த பாதாள அறையில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் அப்புறப்படுத்திட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டோம், ஆனால் ஒன்று மட்டும் கிடைக்கல, அதை நாங்கள் எப்படியாவது தேடி சரி பண்ணிடுவோம் அப்படின்னு, இதை சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இப்போ நேராக டோன் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம வெனஸ்டே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. அங்கே தான் போய் உனக்காக லில்லி ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றவோ, உடனே நம்ம வெனஸ்டே உன்னோட சீக்ரெட் லேபு பேஸ்மெண்ட்டில் இருக்கு இல்லையா அந்த பாதாளத்தில், அதை வந்து செக் பண்ண சொல்லி நான் ஷெரீஃப்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்றவோ, வேணா நீ சொல்கிறதுனா சொல்லிக்கோ, அவங்க இப்போ போய் செக் பண்ணாங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட அப்பாவோட உழைப்பை அடியோட நாசம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேணான்னு சொல்ல தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு இந்த டோன் சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் நான் பண்ணது நாசம் கிடையாது, இனிமே தான் நான் சர்வநாசம் பண்ண போகிறேன் அப்படின்னு வெனஸ்டே சொல்கிறா. சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ அங்கே இருக்க ஒரு சிஸ்டர் வெனஸ்டேட்டை வந்து காஞ்சு போன ஃப்ளவர்ஸை கொடுக்குறாங்க. அப்போ அதில் ஒரு சீட் இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தா, நீயும் உன்னோட ஃப்ரெண்டு ஏனிடும் இன்றைக்கி நைட்டு இறந்துருவீங்க அப்படின்னு எழுதியிருக்கு. உடனே வெனஸ்டே இதை யார் கொடுத்தா அப்படின்னா அங்கே கை காட்டுறாங்க. பார்த்தா அங்கே யார் இருக்கானா, டெய்லர் தான் நின்றுட்டுருக்கான். உடனே டெய்லரை துரத்தி வெனஸ்டே ஓடிட்டே இருக்கா. பார்த்தா டெய்லர் மறைஞ்சு நின்றுக்கிறியான். வெனஸ்டே வர டெய்லரை பிடிக்க முடியலை. இப்போ கட் பண்ணால் ஸ்கூல் லீடர்னு கெத்தாக ஒருத்தி சுற்றிட்டு இருப்பார் இல்லையா, அவள் பேர் சடனாக எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. உங்களுக்கு ஞாபகம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஆனால் எப்படியாச்சும் நான் சொல்லிடுவேன். அவங்க வந்து இப்போ அவங்களோட அம்மாவை சேஃபான இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்காக நெவர்மூட் அகாடமியில் ஒரு இடத்துல தீப்பிடிச்சிச்சு இல்லையா, அந்த இடத்துல பத்திரமா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இப்போ வெனஸ்டேவை தான் கட்டுறாங்க. வெனஸ்டே அவளோட ரூமுக்கு வந்துட்டா. ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டுகிட்ட இந்த மாதிரி நீ இங்கே இருக்காத, இங்கேருந்து போயிரு, உனக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா, நான் உன்னோட ஸ்பிரிட் கைடு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் மேடம் இருந்தாங்க இல்லையா, அவங்க இங்கேயும் வந்துடுறாங்க. வந்த உடனே நீ எல்லா உண்மையும் ஏனிட்ட சொல்கிறது தான் நல்லது அப்படின்றாங்க. நீ பேச வாய முடு அப்படின்றவும் உடனே ஏனிட் வந்து என்ன வெனஸ்டே செஞ்சிட்ருக்க, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஏதோ மண்டையில் அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது நல்லது அப்படின்றவும், இல்லை உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்றா. யாரால் எனக்கு ஆபத்து, அந்த டெய்லர் வந்துட்டான் மறுபடியும். என்னது, அப்போ நீ டெய்லரை பார்த்தையா அப்படின்னு. ஆமாம், இங்கே தான் இருக்கியா, உனக்கு உயிருக்கு ஆபத்து, முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு வெனஸ்டே சொல்கிறா. ஆனால் ஏனிட் வந்து எதையுமே கேட்குறாப்புல தெரியல. நான் அப்படின்னா ரொம்ப பலவீனமானவன் நீ நினைக்கிறியா, அதனால தான் நீ துரத்தி விடணும்னு நினைக்கிறியா, சரி நான் இங்கேருந்து போகிறேன், நீ என்ன தான் வெனஸ்டேவாக இருந்தாலும் சரி, ஆனால் உன்னால் தனியாக எதையுமே செஞ்சிட முடியாது, என்னோட உதவி உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த ஃப்ரெண்டுக்காரி அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ அந்த டீச்சரை பார்த்து வெனஸ்டே நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து விலகியே இருங்க, என் பின்னாடியே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்போ கட் பண்ணால் புது பிரின்சிபல் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி நம்ம நெவர்மூட் அகாடமியில் நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக, அவங்க இறந்தவங்களுக்கு ஆத்மாவுக்கு ஒரு சாந்தி கொடுக்குற விதமாக ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெனஸ்டே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது
பக்கத்துலேயே அந்த பழைய பிரின்சிபல் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்குறாங்க யார் இந்த கோமாளி அப்படின்னு. அவன் தான் இப்போ வந்திருக்க புது பிரின்சிபல் அப்படின்னு வெனஸ்டே சொல்கிறாங்க. இல்லையே, நான் வந்து இவங்களை எதிர்பார்க்கலையே வரணும்னு, இது எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்ற மாதிரி இந்த பிரின்சிபல் சொல்கிறாங்க. இப்போ வெனஸ்டே டக்குன்னு போய் புது பிரின்சிபல்கிட்ட இந்த மாதிரி ராத்திரி வைக்கிற ஃபெஸ்டிவலை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், டெய்லர் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறா. ஆனால் செரிஃப் சொல்லியிருக்காங்க இல்லையா அவன் ஓடிட்டியான் அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் ஓடலை, அவன் கண்டிப்பாக இங்கே வருவான் அப்படின்னு வெனஸ்டே உறுதியாக சொல்கிறா. உன்னோட கவலை எனக்கு புரியுது வெனஸ்டே, ஆனால் அதுக்காக என்னால் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய டோனர்ஸ் வந்து வரப்போகிறாங்க. அவங்க இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு தான் நம்ம நவர்மோர் அகாடமிக்கு நிறைய ஃபண்டை கொடுக்க போகிறாங்க. அதனால் என்னால் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு உறுதியாக இந்த புது பிரின்சிபல் சொல்லிடுறான். இந்த ஃபண்டு கொடுக்க வரவங்க இங்கே நடக்கிற ப்ரோக்ராமை ஒன்றும் பார்க்க போகிறது கிடையாது, அந்த டெய்லர் வந்து எல்லாரையும் பிச்சு போட போகிறாங்க, அதைத்தான் பார்க்க போகிறாங்க அப்படின்றவும். ஒருவேளை அந்த டெய்லர் உண்மையிலே இங்கே வருவான் அப்படின்னா இவ்வளோ பேர் நம்ம இருக்கோம்ல, அவனை சமாளிச்சிட மாட்டோமா என்ன அப்படின்னு இந்த டீச்சர் சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ண வெனஸ்டேயோட தம்பியை தான் கட்டுறாங்க. அவங்க தம்பி வந்து ரொம்ப சேடாக உட்காந்துருக்காங்க. அப்போ வெனஸ்டேயோட அப்பா வந்து நீ எதுக்கு இவ்வளோ கவலையாக உட்காந்துருக்கான்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, ஏன்னா நான் என்னோடய பெட்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. யாரை பெட்டுன்னு சொல்கிறான்னு தெரியுதாங்க, அதான் மொதல் எபிசோடில் அந்த ஜாம்பியை உயிர்ப்பிக்க வச்சுட்டு உட்காந்துருப்பான் இல்லையா அந்த எலும்புக்கூடு மனுஷன், அவன் வந்து காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கில் உட்காந்துருக்கான். அதுக்கு வந்து அவங்க அப்பா இந்த மாதிரி நீ ரொம்ப வருத்தப்படுறன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அது வந்து சாதாரண பெட்டு கிடையாது, அது வந்து ஒரு ஜாம்பி மாதிரி, அது நீ எப்படி தான் பாசத்தை காட்டி வளர்த்தாலும் அது இப்படி தான் இருக்கும், அதோட பசியை உன்னால் போக்க முடியாது அப்படிங்கிறான். அதுக்கு வந்து இல்லை, அது சின்ன தப்பு பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அது உண்மையிலே ஒரு நல்ல பெட், அதை நான் ரொம்ப ஆசையோடு வளர்த்தேன் அப்படின்றவும். உன்னோட அங்கிளும் இது மாதிரி தான் ஒரு பெட்டை வளர்த்தாங்க, ரத்த காட்டேரிய, அந்த ரத்த காட்டேரிக்கு எவ்வளவு தான் ரத்தத்தை கொடுத்தாலும் பசி அடங்கலை, அது மாதிரி தான் நீ வளர்த்துக்கிட்டு இருந்த இந்த ஜாம்பியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் அந்த லூசு பயலுக்கு புரியவே மாட்டேங்குது, நம்ம பெட்டு காணாமல் போயிடுச்சு, யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம பெட்டை கொண்டுருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா வேறு வழி இல்லாமல் சரி உன்னோட அந்த ஜாம்பியை எங்கே இருக்கான் அப்படின்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உதவுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ கட் பண்ணால் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை தான் கட்டுறாங்க. அந்த ஆஃபீஸர் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது, உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகும்போது அங்கே வேறு யாரும் இல்லை, நம்ம டெய்லர் தான் தனியாக உட்காந்துட்டு அவங்க அப்பா இறந்துட்டாங்க இல்லையா ஷெரீஃபு, அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து மறுபடியும் நீ ஜெயிலுக்கு போ அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியும் இவன் என்னால் போக முடியாது அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அது இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு கேட்டு உள்ள சாக்கடைக்குள்ளே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அவ்வளோதாங்க, நம்ம டெய்லர் ஒரு மான்ஸ்டராக மாதிரி இந்த ஆஃபீஸரை கொண்டுடுறான். இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற வெளியே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த ஜாம்பி மனுஷன் இருக்கா இல்லையா எலும்பு மனுஷன், அதாங்க நம்ம வெனஸ்டேயோட தம்பி பெட்டா வளர்த்துட்டு இருப்பான்ல, அவன் வந்து இப்போ கொஞ்சம் தோல்லாம் வளர்ந்துருச்சு, கொஞ்சம் கிட்டத்தட்ட மனுஷன் ரேஞ்சுக்கு வந்துருச்சு உடம்பு, ஆனால் அவனுக்கு பசிக்குது, அதனால நம்ம டெய்லர் கொன்ன அந்த ஆஃபீஸரை தின்னுட்டு இருக்கான். இப்போ திரும்ப கட் பண்ணால் நம்ம வெனஸ்டேவை தான் கட்டுறாங்க. வெனஸ்டே ஏதோ புக்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து மியூசிக் டீச்சர் வந்து வெனஸ்டே எப்படி இருக்கு, உடம்பு இப்போ பரவாயில்லையா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வெனஸ்டே வந்து மியூசிக் டீச்சர்கிட்ட ஒன்றும் இல்லை, இந்த மான்ஸ்டர் இருக்கான் இல்லையா டெய்லர், அவன் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த அந்த லேடியவே கொண்டிருக்கான், கொன்று தான் ஜெயிலேருந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு போயிருந்திருக்கான். ஸோ இப்போ அவனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு வெனஸ்டே கேட்கவும் அந்த மியூசிக் டீச்சர் இந்த மாதிரி மான்ஸ்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆனால் அவங்களையே இந்த மான்ஸ்டர் கொன்று தான் நான் கேள்விப்பட்டதில்லை, ஆனால் இதுதான் முதல் தடவை அது மாதிரி நடந்திருக்கு. அப்படி மான்ஸ்டர் வந்து குருவாக இருக்கக்கூடியவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னா இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் எங்கே இருக்கோம் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஒரு பைத்தியம் பிடிச்சத்தனமாக இருப்பாங்க அப்படின்றத அந்த மியூசிக் டீச்சர் சொன்ன உடனேயும் அவங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு டீச்சர் கிடச்சா அந்த டீச்சரை வந்து இந்த மான்ஸ்டர் ஏற்றுக்குருவாங்களா அப்படிங்கிறத வெனஸ்டே வந்து மியூசிக் டீச்சர்கிட்ட கேட்கவும் மியூசிக் டீச்சருக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஆகா, இந்த வெனஸ்டே தான் வந்து டெய்லர் மான்ஸ்டர்கிட்ட ஒரு டீச்சராக போகலான்னு நினைக்கிறா போல அப்படின்னு நினச்சிட்டு நீ இந்த காரியத்தை மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாத, உயிருக்கே ஆபத்து, அந்த மான்ஸ்டர் உனையவே கொன்றும் அப்படிங்கிறத நம்ம மியூசிக் டீச்சர் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வெனஸ்டே எதையுமே காதில் வாங்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறா. எப்படி மான்ஸ்டரை கட்டுப்படுத்தலாம், அதாவது நம்ம டெய்லரை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ அங்கே அதே இடத்துல
பழைய அந்த நெவர்மோர் அகாடமியோட பிரின்சிபலும் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து யார்கிட்ட வெனஸ்டே பேசிகிட்டு இருக்க, ஒன்றும் இல்லைம்மா நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. எனக்கு என்னவோ நம்ம 2 பேரை தவிர இங்கே யாரோ இருக்க மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. அப்போ டக்குன்னு இந்த பழைய பிரின்சிபல் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களோட புக்கை வந்து அவங்க அம்மா பக்கம் திருப்பி வச்சிடுறாங்க. திருப்பி வச்சோன்னே அவங்க அம்மா பார்த்துட்டு நீ எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்ருக்க வெனஸ்டே அப்படின்றவும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கம்மா, நீ வந்து டெய்லரை நெருங்குறது ஆபத்து, நீ இது மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெனஸ்டே எதையுமே கேட்காம அந்த புக்கை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டு ஏனிட தான் கட்டுறாங்க. ஏனிட் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு யோசனை வருது. இந்த மாதிரி டெய்லர் எப்படினாலும் வெனஸ்டேவை கொல்றதுக்கு நெவர்மோர் அகாடமிக்கு வருவான். அவனை கண்டிப்பாக நம்ம வெனஸ்டேவால் தடுக்க முடியாது, அவளுக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையி மனுஷை மூலமாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பூரா உதவிக்கு கூப்பிட்றா. இப்போ திரும்ப இங்கிட்டு கட் பண்ணால் நம்ம வெனஸ்டேயோட அப்பாவும் வெனஸ்டேயோட தம்பியும் அந்த ஜாம்பி மனுஷனை தேடி காடாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. காட்டில் கத்திக்கிட்டே போகிறாங்க எங்கே இருக்குன்னு. ஆனால் அந்த ஜாம்பி மனுஷன் இவங்களை பார்த்துட்டு பின்னாடியே தான் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கான். ஆனால் இப்போ அந்த ஊரில் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. ஒரு எலும்பு கூடு வேஷம் போட்டுட்டு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்மளும் போவோமாப்பா அப்படின்னு வெனஸ்டேயோட தம்பி சொல்லவும் அவங்க அப்பாவும் வா நம்ம போகலாம், ஆனால் அம்மாட்ட மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு 2 பேரும் போகிறாங்க. இப்போ செரிஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த சாக்கடைக்குள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை வந்து செத்து கிடக்கிறத பார்த்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை மான்ஸ்டர் தான் கொண்டிருக்கணும். டெய்லர் அப்போ மறுபடியும் வந்துட்டான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியலை, இந்த ஜாம்பியையும் இந்த பணத்தை வந்து ஏதோ பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னா ஜாம்பியும் டெய்லரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் தம்பி அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த ஜாம்பியும் இவங்க பின்னாடி தான் வருது. ஆனால் இவங்க அதை கவனிக்கவே இல்லை. இப்போ கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் இன்னும் சோர்ந்து போகாமல் எப்படி நம்ம டெய்லரை கட்டுப்படுத்தலாம், நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிற முடியும், ஒரு மான்ஸ்டரை எப்படி நம்ம ஒரு டீச்சர் மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும், ஏற்கனவே இருந்த டீச்சர் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸை படிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் வெனஸ்டேயோட ஃப்ரெண்டு ஏனிட இந்த மான்ஸ்டர் கொல்றதுக்கு முன்னாடி நம்ம தடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மறைஞ்சு வருவா இல்லையா வெனஸ்டேயோட இன்னொரு ஃப்ரெண்டு. அப்போ உடனே ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு பூரா என்ன பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெனஸ்டேக்கு ஒரு விஷயம் புரிய வருது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பூரா நமக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல மீட் பண்ண போகிறாங்க போல் அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ கட் பண்ணால் வெனஸ்டேயோட ஃப்ரெண்டு ஏனிட் பிளான் பண்ண மாதிரி வெனஸ்டேயோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் மீட் பண்ணுறாங்க, எப்படியாவது அந்த டெய்லரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோயினி வந்துடுறா. ஹீரோயினி வந்தோடனே ஏனிட் வந்து நாங்கள் மீட் பண்ண போகிறோன்ற விஷயத்தை யார் சொன்னது, அந்த ஒருத்தி திரிவா இல்லையா மறைஞ்சு போய்கிட்டு அவ தானே சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனேயும் சரி நடந்துட்டு போட்டோம். இப்போ இந்த ஊரில் ரிமெம்பரிஸ் ஊர்வலம் ஒன்று நடக்க போகுது. அந்த ஊர்வலத்தில் தான் எப்படி இருந்தாலும் டெய்லர் வருவான், அவனை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ நேராக ரூமுக்கு வந்த வெனஸ்டே அந்த டெய்லரை கட்டுப்படுத்தி வச்சுருப்பா இல்லையா, ஏற்கனவே ஒரு டீச்சர் அவங்க எழுதி வச்ச புக்கெல்லாம் தானே இவ வந்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த புக்கில் சில கெமிக்கல்ஸ்லாம் தயார் பண்ணி டெய்லருக்கு ஊசி போட்டோம்னா அவன் வந்து மறுபடியும் மிருக குணமாக மாறாமல் நார்மலாகவே இருப்பான், அவனை கட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வெனஸ்டே அந்த மருந்தை தயார் பண்ணிகிட்டு இருக்க வேலையை பார்க்குறா. அவளுக்கு இந்த கையை மனுஷனும் உதவி பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ அந்த ஏற்கனவே செத்துப்போன பழைய டீச்சர் வந்து சொல்கிறாங்க, நீ செய்கிற திட்டம் வந்து சரியாக இருக்கும்னு எனக்கு தோணலை, ஏன்னா டெய்லர் மேலே உனக்கு ஒரு அன்பு இருக்குது, உனக்கு ஒரு காதல் இருக்குது, அப்படி இருக்கும்போது உன்னால் டெய்லரை அவன் மிகப்பெரிய மான்ஸ்டர், அவனை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் வெனஸ்டே எனக்கு வந்து அவன் மேலே அன்பெல்லாம் இல்லை வெறுப்பு தான் இருக்குது அப்படின்றவும், வெறுப்புங்கிறது ஒரு உணர்ச்சி தான், ஸோ உன்னால் அவனை கட்டுப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ சொல்யூஷன் இப்போ தயார் பண்ணிகிட்டு இருக்க இல்லையா, அது சரியானதாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், அதுவும் சொதப்பிடுச்சுன்னா அவ்வளோதான். நீ அதுக்கு பதிலாக ஒழுங்காக போய் ஏனிட்ட நடந்த உண்மையை சொல்லிடு, உன்னோட கனவுல ஏனிட்டு செத்து போனதாக கனவு கண்டு வந்துச்சு இல்லையா இமேஜினேஷன், அதை சொல்லி அவளை காப்பாற்றுறதுக்கான வழியை பாரு, அவளை பலிகாட ஆக்காத அப்படிங்கிற டீச்சர் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அந்த
டெய்லர் மான்ஸ்டர் வந்து அவங்க கட்டுப்படுத்தின தான்கிலேயே கொன்றிருக்கேன் அப்படின்னா நீலாம் ஏமாத்துறோம், உன்னைய ஈஸியாக கொன்றுவியான், அதனால் நீ கவனமாக இருன்றத. ஆனால் வெனஸ்டே எதையுமே கேட்கல. அவள் அந்த மருந்தை தயாரிக்கிறதுலையே குறியாக இருக்கா. இப்போ நேராக அந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்க இடத்த தான் கட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த ஜாம்பி மனுஷன் வந்து பேய் வீடுன்ற மாதிரி ஒரு வீடு இருக்கும் போல் அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு இருக்கான். எங்கே அப்படின்னு யாரை பார்க்குறான் அப்படின்னா வெனஸ்டேயோட தம்பியை தான் தேடிட்டு இருக்கான். இப்போ அந்த ஜாம்பியை பார்த்து ஒருத்தன் பைத்தியம்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே ஜாம்பி கோவம் வந்துடுது. அவனை கடிச்சு தின்ன உடனே அந்த இடத்துல ரணகலம் ஆயிடுது. எல்லாரும் பயந்து தெரிஞ்சுட்டு ஓடுறாங்க. இப்போ இந்த நியூஸ் யாருக்கு போகுது அப்படின்னா போலீஸ் ஷெரீஃபுக்கு தான் போகுது. உடனே இப்போ விழா நடக்கிற இடத்துக்கு எல்லா போலீஸும் கிளம்புறாங்க. இப்போ அதே இடத்துல தானே நம்ம வெனஸ்டேயோட தம்பியும் இருக்காங்க. ஸோ இங்கே ஜாம்பி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னோட பெட்டு இங்கே தான் இருக்கா அப்படின்னு நான் கூட்டிகிட்டு வரேன்ட்டு போகிறான். அவங்க அப்பா வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் எதையும் கேட்காம இங்கேருந்து போகிறான். இப்போ அந்த மான்ஸ்டரை வெனஸ்டேயோட தம்பி பார்த்தாரான். பார்த்த உடனேயும் பேசுதுங்க அந்த மான்ஸ்டரு. என்னைய ஒன்றும் பண்ணாத, நீ வந்து எனக்கு உயிர் கொடுத்துருக்க, நீ என்னோட நண்பன் அப்படின்ற மாதிரி பேசுது. உடனே இது வெனஸ்டேயோட தம்பிக்கு ஒரே சந்தோஷமாகிடுது. நீ பேசுகிற கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் மாதிரி உனக்கு உருவமும் கிடச்சிருச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் வெளியே அந்த ஷெரீஃப் போலீஸ் வந்துடுறாங்க. எல்லாரும் வந்து உள்ளே யார் இருந்தாலும் சரி ஒழுங்கு மாதிரி தான் வெளியே வந்துடுங்க அப்படின்னும்போது ஜாம்பியை வெனஸ்டேயோட தம்பி தப்பிக்க விட்டுறான். வேகமாக வெனஸ்டேயோட தம்பி நான் மட்டும்தான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றான். உடனே அந்த இடத்த பூரா போலீஸ் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுது. இப்போ கட் பண்ணால் ஹீரோயினியோட அம்மாவை தான் கட்டுறாங்க. ரிமெம்பர் ஊர்வலத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு யார் வர்றா அப்படின்னா பிரான்சுவாஸ் தான் வராங்க. அவங்க வந்த உடனேயும் நம்ம ஹீரோயினியோட அம்மா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நீங்கள் இறந்துட்டீங்கன்னு நினச்சேன். ஆமாம், நானே செத்துட்டேன்னு தான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே உன் பொண்ணு தான் என்னையை காப்பாற்றினா. நான் அந்த பாதாள அறையில் அடைக்கப்பட்டிருந்தேன் ஆராய்ச்சிக்காக. அப்போ உன் பொண்ணு வந்து தான் என்னை விடுவிச்சா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினியோட அம்மா நான் ஷெரீஃப்க்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம், அவங்க என்னை தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணாத. ஸ்கூலில் என்கிட்ட நீ தான் அன்பாக நடந்துக்கிடுவ, இப்போ என் பையனை கண்டுபிடிக்க நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த பிரான்சுவாஸ் அப்படிங்கிறவங்க டெய்லரோட அம்மா. டெய்லரை தேடி தான் வந்திருக்காங்க. உடனே வெனஸ்டேயோட அம்மா அவன் யாரை தேடி போகிறான்னு எனக்கு தெரியும், நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்றாங்க. இப்போ கட் பண்ண ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த தான் கட்டுறாங்க. நம்ம நெவர்மோட் அகாடமியோட புது பிரின்சிபல் இருக்கார்ல, அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு. இறந்து போனவங்களுக்கு நம்ம நினைவஞ்சலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினி அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்துடுறாங்க. ஏன்னா டெய்லர் கண்டிப்பாக இங்கே வருவான், அவனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு டெய்லர் வந்துட்டான் அப்படிங்கிறத அந்த கையை மனசே சிம்பிள் மூலமாக வெனஸ்டேக்கு புரிய வைக்குது. உடனே எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க. உடனே டெய்லர் நம்ம ஏனிட பார்த்துறான். பார்த்துட்டு பயங்கரமாக துரத்தி போயிட்டுருக்கான். ஏனிடு பயங்கரமாக பயந்து ஓடுறா. இப்போ ஒரு இடத்துல போய் ஏனிடு நின்ன உடனேயுமே டெய்லருக்கு டவுட் வந்துடுது. நீ தனியாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக அவங்க கூட நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. ஓ சூப்பர், உன்னோட பிளான் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னை அதை தடுக்க முடியாது, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே டெய்லர் டக்குன்னு மான்ஸ்டராக மாறி ஏனிட கொல்ல வரும்போது நம்ம ஹீரோயினி வந்துடுறா. டெய்லர் இதோட நீ நிறுத்திக்கோ, உனக்கு நான் தான் வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு ஒரு வழி இருக்குது, நீ புது மாஸ்டரை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெனஸ்டே தயாரித்த அந்த லிக்விட் இருக்கும் இல்லையா, மருந்து தயாரிச்சிருப்பா, அந்த ஊசியை டெய்லருக்கு குத்திடுறா. குத்துன உடனே அந்த இடத்துக்கு இன்னொரு பெரிய மான்ஸ்டர் வந்துருச்சு. அது யார் அப்படின்னா டெய்லரோட அம்மா தான். வந்து வெனஸ்டேயை கொல்ல வரும்போது டக்குன்னு நம்ம வெனஸ்டேயோட அம்மா வந்து நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றி இவ என்னோட பொண்ணு அப்படின்றவும் அந்த இடத்துல இருந்து டெய்லரும் டெய்லரோட அம்மா மான்ஸ்டரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வெனஸ்டேக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு, டெய்லரோட அம்மா இன்னும் இறக்கலை, உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிறது. உடனே அவங்க அம்மாட்ட நீங்கள் டெய்லரோட அம்மாட்ட என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெனஸ்டேயோட அம்மா இந்த மாதிரி டெய்லரை அவங்க அம்மா நெவர்மோட் அகாடமியிலேருந்தோ இங்கே இருந்தோ கூட்டிகிட்டு போயிடுறேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு மான்ஸ்டர் பேச்சையா நம்புறீங்க, நான் ஒரு தாயோட பேச்சை நம்புகிறேன், அவங்க மகனோட உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக கண்டிப்பாக டெய்லர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத வெனஸ்டேயோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் நம்ம டெய்லரையும் டெய்லரோட அம்மாவையும் தான் கட்டுறாங்க. அவங்க நார்மலான உருவத்துக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே டெய்லருக்கு ரத்தக்கரையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கழுவி விட்டுட்டு மருந்து போட்டுட்ருக்காங்க அவங்க அம்மா. இப்போ அவங்க ரெண்டு பேரும்
இங்கேருந்து கிளம்பிடுவாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளானில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெனஸ்டே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம ஏனிடு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தவ திடீர்னு உல்ஃபாக மாறி பயங்கரமாக அங்கேருந்து ஓடி போய் ஊன்னு ஊழிட்டுக்கிட்டு இருக்கா. இதை வந்து அந்த மியூசிக் டீச்சர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து டாடானா அந்த ஜாம்பி மனுஷன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ரிசப்ஷனிஸ்ட் இருந்தா இல்லையா ஏற்கனவே, அதாங்க டோன் தற்காலிக டைரக்டர்னு இருப்பாளே, அவளை பார்த்து பேசிகிட்டு இருக்கு. இப்போ கட் பண்ணால் நம்ம வெனஸ்டேயோட அம்மா அப்பா ஃப்ரெண்டு ஏனிடு எல்லாரும் செஃப்பையும் அப்புறம் புது பிரின்ஸிபலையும் மீட் பண்ணுறாங்க. பிரின்ஸிபல் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இது மாதிரி நீ எதுக்கு அங்கே போன, இந்த மான்ஸ்டர் டெய்லர் எதுக்கு உன்னை வந்து மீட் பண்ணான் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ வெனஸ்டே வந்து இந்த மாதிரி நான் வந்து மான்ஸ்டரை கட்டுப்படுத்தலான்னு தான் போயிருந்தோம், ஒரு பிளான் போட்டிருந்தோம், சொதப்பிடுச்சு அப்படின்ற உடனே ஏனிடு என்ன சொல்கிறான்னா, நாங்கள் சரியான முறையில் தான் பிளான் போட்டிருந்தோம், ஆனால் அந்த இடத்துக்கு இன்னொரு மான்ஸ்டர் வந்து தடுத்துருச்சு அப்படின்றவும் உடனே இந்த செஃப் வந்து எப்படி 2 மான்ஸ்டர் அப்போ இருக்குது, அப்போ அந்த இன்னொரு மான்ஸ்டர் யார் அப்படின்னு கேட்கும்போது டெய்லரோட அம்மா அப்படின்னு வெனஸ்டே சொல்கிறா. டெய்லரோட அம்மா தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்களே, இல்லை அவங்க இறக்கல, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, அவள் தான் எப்படி நீ உறுதியாக சொல்கிற அப்படின்னு கேட்டால், அவங்க இறந்துட்டதை நம்ப வச்சு பேஸ்மெண்ட்டில் அவங்கள வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அந்த இடத்துல இருந்து இப்போ டெய்லரோட அம்மா தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத வெனஸ்டே சொல்கிறாங்க. யார் இந்த வேலையெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம தற்காலிக டைரக்டர் டோனோட அப்பா தான் இந்த வேலையை பார்த்துருந்துருக்காரு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லையேன்னு செஃப் சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் உங்களுக்கு எதுவும் தெரியாமல் தான் இது எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ வெனஸ்டேயோட அம்மா வந்து இதுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால அவளுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லரோட அம்மாவும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, இனிமேல் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே செஃப் வந்து நீங்கள் கொலைகாரன் பேச்சையா நம்பிட்டு இருக்கீங்க, ஒரு கொலைகாரனுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி நான் சும்மா விடுறது அப்படின்ற போது அதுக்கு இந்த பிரின்சிபல் நம்ம பிரச்சனை தானாகவே சரியாச்சு, அதனால இதோட விட்டுடலாம், ஸ்கூலோட ரெப்புடேஷனும் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு வெனஸ்டே யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பிரிட் கைடு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, பழைய பிரின்சிபல், அவங்கள தான் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு சைக்கிளிங் எபிலிட்டி பவர் வந்து போயிடுச்சு, அதனால் இதை திரும்ப கொண்டு வரதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்பிரிட் கைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்குள்ள டென்ஷன் மன அழுத்தம் நிறைய இருக்குது, அதனால நான் உன்னோட சைக்கிளிங் பவர் வெளியே வர மாட்டேங்குது, அது வெளியே வரணும் அப்படின்னா அதெல்லாத்தையும் நீ விளக்கணும், அது மட்டும் இல்லாமல் உன்னோட குடும்பத்தில் உள்ளவங்களோட உன் அம்மாவோடலாம் நல்லா சகஜமாக பேசணும், அப்போனா தான் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வெனஸ்டே என்னால் அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு கட் பண்ணால் யாருன்னா ப்ரப்போசர்னு ஒருத்தவரை காட்டுறாங்க. அவர் வெறும் தலை மட்டும்தான் இருக்குது. அவர் யாருன்னா இந்த நெவர்மோட கிரைமில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர், அவர் தான் முதல்ல இருந்தார். அவருக்கு உயிர் இல்லை, அதாவது ஒரு மிஷின் மூலமாக தான் அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த மிஷின் பேர் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். இப்போ அவங்கள பார்த்து வெனஸ்டே என்ன கேட்குறான்னா, உங்களுக்கு டெய்லரோட அம்மாவை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் நல்லாவே தெரியும், அவங்க தான் என்னோட ஸ்டூடெண்ட், ஆனால் என்ன அவங்க தம்பி மாதிரி இல்லாமல் அவங்க அவ்வளோ புத்திசாலி கிடையாதுன்னு சொல்லவும் வெனஸ்டே அப்போ அவங்களுக்கு தம்பி இருக்கானா, யார் அது அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, அவங்க தம்பி பேர் ஐசக் நைட்டு, அவங்க இப்போ தற்காலிக டைரக்டராக இருக்காங்களே டோன், அவங்களோட அப்பாவோட ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க, அவங்க 2 பேரும் ஒரு புதிய லேபையே உருவாக்குனாங்க. இந்த ஐசக் நைட்டுன்றவன் பயங்கர புத்திசாலி, அவன் தான் எனக்கு இந்த மிஷினையே கொடுத்தான், அந்த மிஷின் மூலமாக தான் இப்போ நான் உயிரோட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நாள் ஐசக் நைட் உருவாக்குன லேபு வெடிச்சனால ஐசக் நைட்டு ஓடி போயிட்டான் அங்கேருந்துன்னு சொல்கிறாங்க. சில பேர் செத்துட்டாங்க, கல்லறைக்கு அடியில் புதைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம வெனஸ்டேக்கு சந்தேகம் வந்துடுது. அந்த ஐசக் நைட்டுன்றது தான் நம்ம தம்பி வளர்த்துக்கிட்டு இருக்க பெட்டாக இருப்பானோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த கல்லறைக்கு அடியில் இருந்து தான் அவன் வந்து அந்த பெட்டுன்னு சொல்லிட்டு ஜாம்பியை கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ வேகமாக போய் தம்பியை போய் பார்க்குறா. தம்பியை போய் பார்த்து, நீ இப்போ கடைசியாக உன்னோட பெட்டு ஜாம்பியை பார்த்தியா அப்படின்னு. அதுக்கு அவனை நான் பார்க்கல அப்படின்னு போய் சொல்கிறேன். ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு மிரட்ட விட்டியும், ஆமாம் அவன் வந்து அந்த ஃபங்க்ஷனில் நான் பார்த்தேன், அவனை நான் தான் தப்பிக்க விட்டேன், அவன் இனிமேல் புது வாழ்க்கையை தொடங்குறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்றவும், நீ என்ன லூஸா, உனக்கு அறிவே இல்லையா, அவன் யாருன்னு தெரியுமா, ஐசக் நைட் அவனோட பேர், அவன் வந்து டெய்லரோட அம்மாவோட தம்பி, அவனுக்கு இப்போ நீ உயிர் கொடுத்துருக்க, இப்போ அவன் எங்கே போயிருப்பியான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் வெனஸ்டேயோட தம்பி வேகமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறான். இந்த ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருந்தான் ரொம்ப நேரமாக அப்படின்றவும் வேகமாக வெனஸ்டேக்கு புரிய வருது, அந்த ஃபோட்டோவில் வேறு யாரும் இல்லை, நம்ம டெய்லரோட அம்மா தான் இருக்காங்க. அப்படின்னா ஐசக் நைட்டுன்ற அந்த ஜாம்பி மனுஷன் வந்து அவங்க அக்காவை மீட் பண்ண தான் போயிருப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா வெனஸ்டே. இப்போ கட் பண்ணா டெய்லரையும் டெய்லரோட அம்மாவையும் தான் கட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டெய்லர் வந்து கண் விழிச்ச உடனேயும் அவன் காலில் பெரிய சங்கிலியை வச்சு அவங்க அம்மா கட்டி வச்சுருக்காங்க. ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால்,
நீ வந்து ஒரு கொடிய ராட்சச மிருகமாக மாறிக்கிட்டு இருக்க, ஆனால் அதை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ இனிமேல் அதை உனக்கு பயிற்சி கொடுக்குறவரை சங்கிலியால் கட்ட தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திரும்ப யாரை காட்டுறாங்கன்னா ஈனிடை தான் காட்டுறாங்க. ஈனிடை அவங்க மியூசிக் டீச்சர் வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி நீ வந்து உல்ஃபா மாறி நைட்டு ஓடி போயிட்ட, ஆனால் முழு நிலவு வர்றதுக்கு முன்னாடியே நீ வேறு உல்ஃபா மாறி இருக்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் மேம் அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து ஆல்ஃபா உல்ஃபா மாற போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்றவும் நம்ம ஈனிடுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா ஆல்ஃபா அப்படின்ற உல்ஃபு வகையை சேர்ந்தது ரொம்ப பலசாலி தான், ஆனால் அதுக்கப்புறம் எப்பயும் தனிமைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அந்த உல்ஃபு கூட யாருமே சேர மாட்டாங்க. ஸோ நானும் தனிமைப்பட்டு போயிடுவேனா அப்படின்னு அந்த மியூசிக் டீச்சரில் கேட்குறாங்க. நீ எதை பற்றியும் பயப்படாத, நீ வந்து பயங்கர பலசாலியான உல்ஃபு, இது நமக்கு ஒரு ப்ளஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம வெனஸ்டேவை தான் கட்டுறாங்க. வெனஸ்டே அவங்க பாட்டியை பார்க்க போகிறாங்க. போய் இந்த மாதிரி எனக்கு சைக்கிங் எபிலிட்டியே அழிஞ்சு போச்சு, அது வர்றதுக்கு நான் என்ன செய்யணும், எனக்குள்ள அந்த பவரை மறுபடியும் கொண்டு வரதுக்கு நான் என்ன செய்யணும்னு பாட்டிகிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நெவர்மோர் அகாடமியில் ஒரு கல்லறை இருக்குது. அது யாரோட கல்லறைனா ரேவனோட கல்லறை. அந்த கல்லறையில் வந்து சில வாக்கியங்கள் எழுதியிருக்கும், மந்திர வாக்கியங்கள். அதை நீ தொட்டு சொன்னா அப்படின்னா அந்த சைக்கிளிங் பவர் உனக்கு கிடைக்கிறதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே வெனஸ்டே அந்த கல்லறைக்கு போகிறா. கல்லறைக்கு போய் கையை வச்சுட்டு அங்கே எழுதியிருக்க மந்திர வாக்கியங்களை பேசின உடனே வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறா. அந்த உலகத்தில் ரேவனை பார்க்குறா. ரேவன் வந்து, உனக்கு தற்காலிகமாக என்னால் சைக்கிங் எபிலிட்டி பவரை கொடுக்க முடியும், ஆனால் இதுக்கு இந்த மெழுகுதிரி மேலே கை வச்சிரு, ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த கையை மட்டும் எடுத்துடாத, அப்புறம் பின்விளைவுகளை நீ தான் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெனஸ்டேயும் ரொம்ப சின்சியராக தான் கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே ஏனிட் வந்துடுறாங்க. ஏனிட் வந்து கையை எடுத்து விட்டுடுறாங்க. எடுத்து விட்டுட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் டக்குன்னு மயக்கப்பட்டு அந்த இடத்துல விழுகுறாங்க. திரும்ப மறுநாள் காலையில் பார்த்தா ஏனிடா அவள் பெட்டில் படுத்து எந்திரிச்சு பார்த்தா ஏனிடோட உடம்புக்கு பதிலாக ஏனிடுக்கு வெனஸ்டேயோட உடம்பு கிடச்சிருச்சு, வெனஸ்டேக்கு ஏனிடோட உடம்பு கிடச்சிருக்கு. ஸோ 2 பேரும் அவங்கவுங்க ஆன்மா மாறிடுச்சு. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெனஸ்டேயோட உடம்புல இருக்க ஏனிட் வந்து தான் வந்து வெனஸ்டே உடம்புல இருக்கோன்றதை மறந்துட்டு போய் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு போகும்போது அங்கே மறையிற ஒரு ஃப்ரெண்டு இருப்பா இல்லையா, இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மறையிறப்ப அவன் வந்து பிளாக் டீ கொடுக்கும்போது எனக்கு பிளாக் டீ வேணான்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறா. குடித்த உடனேயும் ஏனிட் குடித்த உடனேயும் அவளோட உடம்புலாம் அரிக்க ஆரம்பிக்குது. உடம்புலாம் எரிஞ்சு ஒரு ரேஷஸ் மாதிரி வந்துடுது. வந்தவுடனே பயந்துக்கிட்டு வேகமாக உள்ளே போயிடுறா. உள்ளே போனால் அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உனக்கே இது மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வெனஸ்டேன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆனிட் வந்து இதுக்கு ஏதாவது வலி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு க்ரீம் மாதிரி கொடுக்குறாங்க. அதை அப்ளை பண்ண உடனேயும் நம்ம ஆனிட், அதாவது வெனஸ்டே உடம்புல இருக்க ஆனிடுக்கு வந்து சரியாயிடுது. இப்போ ஒரு மாத்திரை டப்பாவையும் கொடுக்குறாங்க. இந்த மாத்திரையை வந்து நீ போட்டுக்கோ, அது மாதிரி ரேஷஸ் வரும்போது போட்டுக்கோ சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஆனிட் உடம்புல இருக்க வெனஸ்டேவை தான் காட்டுறாங்க. அவங்க ஸ்பிரிட் கைடை போய் பார்த்து இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, நாங்கள் இந்த மாதிரி உடம்பு மாறிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு எனக்கு என்ன வழின்னு தெரியல, ஆனால் ஏற்கனவே உங்கள் 2 பேர் மாதிரி வேற ஒருத்தவங்க மாறி இருக்காங்க, அப்படி மாறினவங்க ஒரு நாள் தான் உயிரோடு இருந்தாங்க, அவங்க அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க, கடைசி நீ உன்னோட அந்த கனவுல வந்து விசுவலை பழிக்க வைக்க போற, உன்னால உன் ஃப்ரெண்டு ஏனிடும் இறக்க போறா, இப்போ நீயும் இறக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஐசக் நைட்டுன்னு இருக்கான்ல ஜாம்பி மனுஷன், அவனை தான் கட்டுறாங்க. அவன் வந்து அவங்க அக்காவை தேடி போயிட்டு இருக்கான். அப்போ அவங்க அக்கா கதவை திறந்து, நீ கண்டிப்பாக என்னோட தம்பி கிடையாது, என்னோட தம்பி எப்பயோ இறந்துட்டான், அவனை இறந்த பணத்தை புதைக்கும் போது நான் தான் பக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நான் தாங்க்கா, என்னைய வந்து வெனஸ்டேயோட தம்பி தான் உயிர்ப்பிச்சேன், நான் இப்போ உயிரோட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிருது அவங்க அக்காவுக்கு. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் டெய்லரோட அம்மா அந்த ஜாம்பி மனுஷன் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது டெய்லரோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் வந்துடுது. இருமும்போது வாயிலிருந்து ரத்தம் வருது. உடனே டெய்லர் என்னம்மாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மான்ஸ்டராக மாறுறவங்க எல்லாருக்கும் இந்த நோய் வரும், நாளடைவில் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ஜாம்பி மனுஷன், இதுக்கு என்னால் சொல்யூஷன் பண்ண முடியும், உங்களை மறுபடியும் இந்த மனுஷனாக மாற்ற முடியும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க இந்த மான்ஸ்டரை வெளியேற்ற முடியும், ஆனால் அதுக்கு எனக்கு லேபு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேபு தான் இப்போ தற்காலிக டைரக்டர் டோன் கையில் தானே இருக்குது அப்படின்னு டெய்லரோட அம்மா சொன்னதுக்கு உடனே இந்த ஜாம்பி மனுஷன், அவளை நான் எப்பயோ கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாங்க லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம் இல்லையா, கடைசி சீனில் அந்த ஜாம்பி மனுஷன் வந்து டோனை வந்து சந்திக்கிற மாதிரி அவங்கள கொண்டுட்டான் போல. சரி இப்போ அந்த லேபுக்கு நம்ம போகலாம், ஆனால் அதுக்கு ஏதாவது அந்த உயிர்ப்பிக்கிறதுக்கு மிஷின் வேணும் அப்படின்ற போது அதுவும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன்.
இப்போ கட் பண்ணால் ஏனிட காட்டுறாங்க. ஏனிட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, நம்ம வெனஸ்டேயை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தான் வெனஸ்டேயோட உடம்புல வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே எப்பயுமே ஒரு நாவல் எழுதுவா. அதாவது அவளோட லைஃப்பில் இது நாள் வரை என்ன நடந்துச்சோ அதை ஒரு டைரி, அதை வந்து ஒரு நாவல் மாதிரி எழுதி வச்சிருப்பா. ஸோ அதை வந்து ஏனிடு பார்த்து அதில் உள்ளதை ஒரு விஷயம் எழுதியிருக்கு. என்ன அப்படின்னா, ஏனிடு வந்து எப்பயுமே பலசாலி புத்திசாலி, ஆனால் அவளுக்கு வெனஸ்டே மட்டும்தான் உதவி பண்ணுவா. வெனஸ்டே இல்லைன்னா அவளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற மாதிரி எழுதவும் ஏனிடுக்கு உடனே கோவம் வந்தது. வெனஸ்டே என்னை இப்படியா நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட டக்குன்னு அவளோட பேரை நான் கெடுக்கிறேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு வெனஸ்டே எப்பயுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் போடுவா. ஸோ ஆனால் இவ என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே போய் டான்ஸ் ஆடுறது, எல்லாரையும் கட்டி பிடிக்கிறது, பேசுறது, சிரிச்சு பேசி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நவர்முடக்கடிமையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் நோட் பண்ணுறா. அப்படியே திரும்ப உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்குது ஏனிடுக்கு. ஐயோ மறுபடியும் நமக்கு இந்த அரிப்பு வந்துருச்சா அப்படின்னு திடீர்னு ரூமுக்குள்ளே ஓடி போய் அவங்க அம்மா கொடுத்துருந்த வெனஸ்டேயோட அம்மா கொடுத்துருந்த எல்லா மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு மறைஞ்சு வருவா இல்லையா வெனஸ்டேயோட இன்னொரு ஃப்ரெண்டாக வந்துடுறா. வந்தவனையும் வெனஸ்டே நீ எப்படி இருக்க அப்படின்னு ஏனிடு தான் உள்ளே இருக்கா அப்படின்றது தெரியாமல் பேசிகிட்டு இருக்கும்போது உடனே நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு ஏனிடு கேட்குறா. அதுக்கு இந்த பொண்ணு, நான் வந்து உன்னை மீட் பண்ண தான் வந்தேன், நீ ரொம்ப ட்ரெஸ்டில் இருக்க, நீ எப்போ பார்த்தாலும் ஏனிடை பற்றியே நினச்சிட்டே இருக்க, அவளை பற்றி நினைக்காத, உன்னோட மைண்டில் ஏனிடு இறக்குற மாதிரி வந்த விசுவல் வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஏனிடுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம் உன்னோட கனவுல தான் இந்த சைக்கிங் எபிலிட்டியில் பவரில் வந்துச்சு இல்லையா, ஏனிடு வந்து இறக்க போகிறா அப்படின்னு, அதை நினச்சி தானே இப்போ நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் அவளை பற்றி வருத்தப்படுறத முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது வெனஸ்டே உடம்புல இருக்க இந்த ஏனிடுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு. ஓ அதனால தான் வெனஸ்டே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக இங்கேருந்து போன்னு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வந்துருச்சு. உடனே கோபத்தில் டக்குன்னு இந்த பொண்ணுகிட்ட, நீ முதல்ல இங்கேருந்து போ, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, நான் எனக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக உன்னை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிறேன், இனிமேல் என்கிட்ட வராத அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கண்டமேனி வஞ்சு திட்டி அனுப்பி விட்டுறா. உடனே இந்த பொண்ணும் ரொம்ப பயந்துக்கிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறா. போய் அங்கே பாடி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும், அதாவது வெட்டப்பட்ட உடற்பாகங்கள்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து இருப்பாங்க. அதில் தான் இந்த ப்ரொஃபஸராக இருக்கிறாரு இந்த தலை மட்டும் உள்ள மனுஷன். அப்போ வந்து இந்த மறையிற பொண்ணு போய் நான் உங்கள் குரூப்பில் சேர்ந்துக்கிறவா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நடந்ததை பூரா சொல்கிறாங்க. எனக்கு வந்து நான் படித்த ஸ்கூல்லேயே எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, இங்கே யாராவது ஃப்ரெண்டாக வருவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் என்னை மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு இங்கேயும் யாருமே ஃப்ரெண்டு இல்லைன்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கா. உடனே இந்த குரூப்பில் உள்ளவங்க எல்லாரும் இவளை சேர்த்துக்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் ஏனிட வெனஸ்டேன்னு நினச்சி அவங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டுருப்பாங்க. கூப்பிடும்போது அந்த ஸ்பிரிட் கைடு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து உண்மையை பூரா சொல்லிடுறாங்க வெனஸ்டேயோட அம்மாட்ட. இந்த மாதிரி இது உங்கள் மக வெனஸ்டே கிடையாது, உங்கள் மகளோட வெனஸ்டே உடம்புக்குள்ளே இருக்கிறது ஏனிடு அப்படின்னு சொன்ன உடனேயும் இவங்க அதனால தான் நீ வித்தியாசமாக நடந்துக்கிட்டியா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கத்து யாரை கட்டுறாங்கன்னா, அந்த ஜாம்பி மனுஷன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தான்ல, அது என்ன திட்டம் அப்படின்னா, இந்த தலை மனுஷனுக்கு உள்ள தலை வந்து உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது, மிஷின் மாதிரி. அந்த மிஷினை எடுத்துகிட்டு போய் தான் அவங்க அக்கா உடம்புக்குள்ளே வச்சு இவன் அவங்க அக்கா உடம்புல இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டரை வெளியேற்றணுமா. ஸோ இந்த தலை மனுஷன் உடம்புக்குள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுறான். எடுத்துகிட்டு போய் அது மட்டும் இல்லாமல் இந்த தலையை தின்னவும் செய்கிறான். இதை பூரா யார் பார்க்குறா அப்படின்னா, இந்த மறைஞ்சு வருவாங்க இல்லையா, அந்த பொண்ணு பார்த்துட்றாங்க. அவ்வளோதான். பார்த்துட்டு இந்த ஜாமி மனுஷனை ஃபாலோ பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு ஜாமி மனுஷனோட கார்லேயே பின்னாடி பேக் சைடு ஏறி படுத்துக்கிறா. படுத்த உடனேயும் யாருக்கு கால் பண்ணுறான்னா, வெனஸ்டேக்கு கால் பண்ணுறா. ஏனிடுன்னு நினச்சி வெனஸ்டேக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் வந்து காரில் மாட்டிக்கிட்டேன், பின்னாடி பேக் சைடில் இருக்கேன், நான் லொக்கேஷன் உனக்கு அனுப்புகிறேன், என்னை பின்தொடர்ந்து வா, நான் உயிரோடு இருப்பேன் நானே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெனஸ்டேயோட ஃப்ரெண்டு ஏனிடும் அந்த மறையிற பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த காரு நேராக பழைய லேபுக்கு தான் போகுது. அந்த ஐசக் நைட் இந்த ஜாம்பி மனுஷன் அவங்களோட அக்காவை ஒரு சாதாரண மனுஷையாக மாற்றணும், உடம்புக்குள்ளே உள்ள அந்த மான்ஸ்டரை வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்போ டெய்லருக்கு யாரோ இருக்க மாதிரியே தோணுது. அதனால் டக்குன்னு நம்ம உருவம் மாறக்கூடிய அந்த ஆல்மிஸை பிடிச்சிட்றேன். பிடிச்ச உடனே அவளை ஒரு அறையில் போட்டு அடைச்சி வச்சிடறேன். இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வெனஸ்டேயும் ஆனிடும் வந்துடுறாங்க. இப்போ டெய்லர் பார்த்துட்டு வெனஸ்டே உடம்புக்குள்ளே இருக்க ஆனிட ஒரு அடி அடிக்கிறான். அதே மாதிரி இந்த பக்கத்து ஆல்மிஸும் உருவம் மறையக்கூடியவ அந்த மிஷினில் உள்ளதை பூரா மாற்றி வச்சிட்றா. உடனே டெய்லர் என்னமோ பண்ணி வைக்கிறான், ஆனால் சரியாகலை. அப்போ இந்த சமயம்னு பார்த்து நம்ம வெனஸ்டே ஆனிடோட உடம்புல இருக்கிறனால உல்ஃபா மாறிடுறா. இப்போ டெய்லர் ஒரு மான்ஸ்டராக மாற போகும்போது அவங்க அம்மா தடுத்துடுறாங்க.
உடனே நம்ம வெனஸ்டே டெய்லரோட கழுத்தை பிடிச்சிடறா. உடனே ஆனிடு வெனஸ்டே இங்கேருந்து வா நம்ம போகலாம், அந்த இடம் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லாரும் போயிடுறாங்க. அந்த லேபும் வெடிச்சிடுது. இப்போ வெனஸ்டேயும் ஆனிடும் மறுபடியும் நம்ம உருவாகணும் அப்படின்னா அந்த கல்லறைக்கு தான் போகணும்னு அங்கே போய் கை வைக்கிறாங்க. அந்த ரோவன் கல்லறையில் கை வச்ச உடனேயுமே மறுபடியும் 2 பேரும் மயக்கப்பட்டு விழுகுறாங்க. மறுபடியும் எந்திரிச்சு பார்த்தா அவங்க 2 பேருக்கும் அவங்கவுங்களுக்கு உண்டான உடல்ல இப்போ கிடச்சிருச்சு. இப்போ ஸ்பிரிட் கைடு வெனஸ்டேயை மீட் பண்ணி இந்த மாதிரி உன்னோட கனவுல ஆனிட் சாகிற மாதிரி கனவு வந்துருந்துச்சு, அந்த இமேஜினேஷன் இனிமேல் நடக்க போகிறதில்ல, அது இனிமேல் வராது உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே வா ஆனால் வேற ஒருத்தவங்களோட உயிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அது ஏதோ கல்லறை மாதிரி இருக்கு. கட் பண்ணால் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் காட்டுறாங்க. நெவர்மோர் அகாடமியில் இப்போ புது பிரின்சிபலாக இருக்கார்ல டாட் அப்படின்னு ஒருத்தவர். அவர் யார் அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி மார்னிங் சாங் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குனவர். அது என்ன அமைப்பு அப்படின்னா, யார் அதிகமாக பணம் வச்சுருக்காங்களோ வசதியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து பணத்தை பூரா ஃபண்டு கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வாங்கி தன்னோட சுய தேவைக்காக பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காரு. அந்த அமைப்பில் யார் மெம்பராக இருந்திருக்கானா, நம்ம பியாங்காவோட அம்மாவும் அப்புறம் கிலியன் அப்படின்ற ஒருத்தவரும் இருந்திருக்காரு. இந்த கிலியன் யார் அப்படின்னு பார்த்தா, இப்போ போலீஸ் இந்த கிலியனை தான் தேடிக்கிட்டு இருக்கு, பயங்கரமான முதல் குற்றவாளி அப்படின்னு. பியாங்காவோட அம்மாவும் ஒரு குற்றவாளி தான் இந்த கேங்கில் இருந்தனால. அதனாலே தான் பியாங்காவோட அம்மா ஒரு இடத்துல போலீஸ்க்கு தெரியாமல் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ப்ரொஃபஸர் டாட் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ப்ரொஃபஸர் டாட்டுக்கு நெருப்பு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரும் இருக்குது. இப்போ இந்த பிரின்சிபல் டாட் நேராக எங்கே போகிறாங்கன்னா, பியாங்காவோட அம்மாவை தான் பார்க்குறாங்க. உடனே பியாங்கா சார் இந்த மாதிரி நான் தெரியாமல் என் அம்மாவை இங்கே வச்சுருந்தேன், போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துடாதீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் காட்டி கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா உன் அம்மாவுக்கு என்னை நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. அப்போ தான் பியாங்காக்கே ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த பிரின்சிபல் டாட்ன்றவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவர் தான் முதல்ல இந்த மார்னிங் சாங் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளையடிச்சது அப்படின்னு பியாங்காக்கு தெரிய வருது. சரி இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த அமைப்பை நான் மறுபடியும் உருவாக்கலான்னு இருக்கேன், மறுபடியும் யாரெல்லாம் வசதியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பியாங்கா நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறா. நீ கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே தான் ஆகணும், ஏன்னா உங்ககிட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது, எல்லாரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்குது, அதை வச்சு நீ யார் வசதியாக இருக்காங்களோ அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்களாவே தானாக அவங்களோட எல்லா சொத்தையும் நெவர்மோர் அகாடமி பேரில் எழுதி வைக்கிற மாதிரி செய்யணும், அப்போ அந்த சொத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சொன்னதுக்கு நம்ம பியாங்கா சத்தியமாக ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால இவளை இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பியாங்காவோட அம்மாவை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி கடத்தி வச்சுட்டு, உன்னோட அம்மா உனக்கு உயிரோட கிடைக்கணும்னா நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி இந்த பிரின்சிபல் டாட் பியாங்காவை மிரட்டுறான். அதனால பியாங்காக்கு வேற வழியே இல்லாம பிரின்சிபல் சொல்றது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறா. இப்ப கட் பண்ணா ப்ரொஃபஸர் ஒரு தலை மனுஷன் இருந்திருப்பார் இல்லையா, அவனை இந்த ஜாம்பி ஐசக்கு கடிச்சு தின்றுருக்கும். அதனால எப்படியாவது ஜாம்பியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஃப் அதை பற்றின தகவல்களை எடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஃபங்க்ஷன் நடக்க போகுது நெவர்மோர் அகாடமியில், இப்போ அதனால எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு இந்த செஃப் என்னால் எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது, அதனால நெவர்மோர் அகாடமிக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும், என்னோட காவலர்கள்லாம் இங்கே பாதுகாப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ வெனஸ்டேயும் ஏனிடும் கண்டிப்பாக போலீஸால் ஜாம்பி மனுஷன் ஐசக் இருக்காங்கன்னா அவனையும் மான்ஸ்டர் டெய்லரோட அம்மாவையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெனஸ்டே ஒரு விஷயத்த சொல்கிறா, ஏனிடு இது மாதிரி நீ இறக்க போகிறன்னு எனக்கு விஷன் வந்துச்சுல, அது இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் எங்கள் குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தவங்க இறந்துருவாங்க அப்படின்றதே சொல்கிறா. உடனே ஏனிடு ரொம்ப வருத்தப்படுறா. இப்போ அந்த மறையிற தன்மை உள்ள அந்த பெண்ணு வந்துடுறா. வெனஸ்டே உனக்காக நான் ஒரு தகவல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறா. வெனஸ்டே அதை பார்த்துட்டு வேகமாக அவங்க அப்பாட்ட போய், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஐசக் ஜாம்பி மனுஷனை பற்றி ஏற்கனவே தெரியும் இல்லையா, அதை நீங்கள் எதுக்கு மறைச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஜாம்பி மனுஷனும் வெனஸ்டேயோட அப்பாவும் ஒரே ரூமில் தான் இருந்திருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாம்பி ஐசக் வந்து வெனஸ்டேயோட அப்பாவோட ஃப்ரெண்டு. இப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்க அக்கா உடம்புல இருக்கக்கூடிய மான்ஸ்டரை வெளியேற்றுறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ நீ தான் அவனை பற்றி கவலைப்பட தேவையில்ல, அவன் மூளை இல்லாத ஒரு சாதாரண ஜாம்பின்னு சொல்லவும் அதுக்கு வெனஸ்டே, இப்போ அந்த ஐசக்கு மூளை இல்லாத ஜாம்பி கிடையாது, அவனுக்கு ஒரு உருவம் கிடச்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் அவன் கிட்டத்தட்ட மனித உணாவே மாறிட்டியான், பேசவும் ஆரம்பிச்சிட்டியான் அப்படிங்கிறத சொல்கிறா. உடனே அவங்க அப்பா ரொம்ப அதிர்ச்சியாயிடுறாங்க. இதோடு இல்லாமல் ஊரை விட்டு கிளம்புவேன்னு சொன்ன டெய்லரும் டெய்லரோட அம்மாவும் ஊரை விட்டு போகலை, இன்னும் இந்த ஐசக்கோட சேர்ந்து ஒரு திட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் வெனஸ்டே சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறா. என்னோட விசினில் வந்த மாதிரி யானிடு இறக்க போகிறதில்ல, ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் உயிர் போக போகுது அப்படிங்கிறதையும் அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வெனஸ்டே கிளம்புற. இப்போ கட் பண்ணால் அந்த மியூசிக் டீச்சரை தான் காட்டுறாங்க. யானிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீ ஆல்ஃபா உல்ஃபா மாறுற இல்லையா, இன்னும் ஃபுல் மூன் வர்றதுக்கு 2 நாள் தான் இருக்குது, அப்படி ஃபுல் மூன் வர்ற சமயம் நீ உல்ஃபா மாறினா அப்படின்னா கண்டிப்பாக ஆல்ஃபான்ற உல்ஃபா தான் மாறுவ, அப்படி மாறிட்டேன்னா உன்னால் வாழ்க்கை பூரா உல்ஃபா தான் இருக்க முடியுமே தவிர மனித உடம்புக்கு வர முடியாது. அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா, நீ உல்ஃபா மாறினதுக்கப்புறம் மற்ற சாதாரண உல்ஃபு பூரா ஒன்றா சேர்ந்து ஆல்ஃபா உல்ஃபா இருக்கிறவங்கள கொன்றும் அப்படிங்கிறதையும் இந்த மியூசிக் டீச்சர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யானிடுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இதுக்கு நான் என்ன செய்யணும் கேட்கும்போது, அது ஒன்றும் செய்ய வேணாம், நான் வந்து உனக்கு ஒரு ரூம் மாதிரி கொடுக்குறேன், அந்த அறையில் நீ காமாக உன்னை வச்சுக்கோ, எந்த டென்ஷனும் படாமல் ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக இரு, கோவம் வந்தால் தான் நீ உல்ஃபா மாறுவ, ஸோ கோவம் வராதபடி உன்னை பார்த்துது. அப்படின்னா இப்போ நெவர்மோர் அகாடமியில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நான் கலந்துக்க வேணாமான்னு கேட்குறா. கண்டிப்பாக நீ கலந்துக்கலாம், நீ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க, ஸோ நீ அந்த ஃபங்க்ஷனில் டான்ஸு ஆடிட்டு திரும்ப நீ அந்த ரூமில் போய் இருந்துரு அப்படிங்கிறத இந்த மியூசிக் டீச்சர் சொல்கிறா. இப்போ கட் பண்ணால் யாரை கட்டுறாங்கன்னா, ஜாம்பி மனுஷன் ஐசக்கு அவங்க அக்கா வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிறத நோட் பண்ணுறான். இப்போ மாத்திரையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் மாத்திரை டப்பாவை எடுத்துகிட்டு வந்தால் அதில் டேப்லெட்ஸ் எல்லாமே காலியாகிருக்கு. சரி, இங்கே ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் போய் நம்ம ஏதாவது டேப்லெட்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஒன்றும் கிடைக்கல. ஸோ அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லரு அவனோட பிளட்டை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுறான். இப்போ கட் பண்ண வெனஸ்டேவை தான் கட்டுறாங்க. இந்த ஐசக் இருந்த இடத்த சர்ச் பண்ணிகிட்ருக்கான், ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு. இப்போ வெனஸ்டேக்கு துணையாக யார் வந்திருக்கானா, அந்த கையை மனுஷனும் ஸ்பிரிட் கைடுன்றவங்களும் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வெனஸ்டே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா, ஒரு துணி பூரா வெறும் பிளட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மாத்திரை டப்பா வேறு இருக்குது. இப்போ தான் வெனஸ்டேக்கு ஒரு விஷயம் புரிய வருது, எதுக்காக ஐசக்கு அவனோட அக்காவை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறா அப்படின்னு. அவங்க அக்கா வந்து முடியாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் வெனஸ்டே தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ அந்த இடத்துல ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளை வந்து சாதாரண பட்டர்ஃப்ளை இல்லை, அதை எடுத்துகிட்டு போய் வெனஸ்டே அவங்க தம்பியோட ஃப்ரெண்டுகிட்ட காட்டுறான். ஏன்னா அவனுக்கு வந்து சில விஷயங்கள் பூச்சிகளை பற்றி நிறைய தெரியும், அதனால் அவன்கிட்ட போய் காட்டி இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருன்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இது அரிய வகை பட்டாம்பூச்சி, இந்த பட்டாம்பூச்சி முட்டை போடுறதுக்கு பொணத்தை தான் தேடும், பொணத்தில் தான் முட்டை போடும், அதனால தான் இந்த பட்டாம்பூச்சி ஜாம்பி வந்து பொணத்துல இருந்து தானே வந்தேன், அதனால அந்த ஐசக்கை சுற்றி சுற்றி வந்திருந்திருக்கு, அந்த ரூம்லையும் இருந்திருக்கு, அதனால நம்ம இந்த பட்டாம்பூச்சியை ஒரு தூதுவனை அனுப்பணும் அப்படின்னா அந்த ஐசக் ஜாம்பி மனுஷன் எங்கே இருக்கான்னு இது காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்கிறையா. சொன்னவொடனே வெனஸ்டேக்கு இந்த யோசனை சரின்னு படுது, அதனால இப்போ இந்த பட்டர்ஃப்ளையை அனுப்பி விடுறாங்க. இப்போ கட் பண்ணால் ஏஜெக்ஸை தான் கட்டுறாங்க. ஏஜெக்ஸ்னால் யாருன்னா அந்த பாம்பு மண்டையன். அவன் வந்து பியாங்காட்ட வந்து இந்த மாதிரி நீ இப்போலாம் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் ஓ அம்மா எங்கே காணா அப்படின்றத கேட்குறான், இனிமேல் என் விஷயத்தில் தலையிடாத, நீ ஒதுங்கியே இரு அப்படின்னு சொல்லிட்டு பியாங்கா அங்கேருந்து கிளம்பிடுறா. இது எல்லாத்தையும் அந்த பிரின்சிபல் டாட் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ வெனஸ்டேயோட பாட்டி எங்கே வந்திருக்காங்கன்னா வெனஸ்டேயோட ரூமில் இருக்காங்க. உடனே வெனஸ்டே நீங்கள் எதுக்கு பாட்டி இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது இந்த பிரின்சிபல் டாட் வந்து என்னைய நெவர்மோர் அகாடமிக்கு டொனேட் பண்ண சொல்லி கேட்டாங்க, ஆனால் நான் ஒரு பைசா கூட தரமாட்டேன்றதை தெளிவாக சொல்லிட்டு வரலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
அங்கே இந்த மாதிரி பிரின்சிபல் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ டொனேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பாட்டிகிட்ட கேட்கும்போது பாட்டி முடியாதுன்னு சொல்ல வரும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு பியாங்கா வந்துட்டு அவளோட மைண்டு கண்ட்ரோல் பவரை வச்சு அந்த பாட்டியோட ஆள் மனதில் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட எல்லா சொத்தையும் நெவர்மோர் அகாடமிக்கு எழுதி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவள் சொன்ன மாதிரியே அந்த பாட்டியும் டக்குன்னு மைண்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லா சொத்தையும் நெவர்மோர் அகாடமிக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு முடிவை சொல்கிறாங்க. இப்போ ஸ்பிரிட் கைடை தான் கட்டுறாங்க. அவங்க வெனஸ்டேயோட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ உன் மக வெனஸ்டேட்ட மனசை விட்டு பேசு, நீ இப்படி பேசாமல் இருக்கனால தான் உன்னோட அம்மா வெனஸ்டேக்கும் உனக்கும் நடுவில் வர்றாங்க. அவள் வெனஸ்டே அவங்க பாட்டி சொல்கிறத தான் கேட்குறா. அதனால நீ உன் மகள்கிட்ட மனசை விட்டு பேசுகிறதுக்கான வேலையை பாரு, அம்மா மகளுக்குள்ளே ஈகோவை காட்டாத அப்படிங்கிறத இந்த ஸ்பிரிட் கைடு சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் வெனஸ்டே வந்து யானிட பார்க்க வரா. யானிட இந்த மாதிரி நான் உல்ஃபா மாறிடுவேன், அதுக்காக தான் இந்த ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பியாங்காவோட பாய் ஃப்ரெண்டு பாம்பு மண்டையன் அந்த ஏஜாக்கு வந்துடுறான். வந்து எனக்கு ஏதோ பியாங்கா விஷயத்தில் ஏதோ தப்பாப்படுது, இந்த கிலியன்ற ஒருத்தவன் வந்து ஜெயிலில் இருந்து தப்பிச்சிட்டான், அதனால இந்த பியாங்காவோட அம்மாவும் இவ்வளோ நாள் மறைஞ்சு தான் வாழ்ந்தாங்க, இப்போ அவங்களும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, இதை பற்றி நம்ம இப்போ கண்டுபிடிச்சி ஆகணுன்றத வெனஸ்டேட்ட சொல்லவும் வெனஸ்டே சரி நம்ம இதுக்கு ஏதாவது செய்யலான்னு யோசிக்கிறா. இப்போ டக்குன்னு வெனஸ்டே பியாங்காவை போய் பார்க்குறா. பார்த்து இந்த மாதிரி என்னோட பாட்டி எந்த காரணத்தை கொண்டு நெவர்மோர் அகாடமிக்கு எந்த சொத்தையும் எழுதி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு நான் எல்லா சொத்தையும் நெவர்மோர் அகாடமிக்கு எழுதி வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது, நீ இதில் தலையிட்டிருப்பியோன்னு எனக்கு தெரியுது, அதனால் உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பியாங்கா அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கும் இல்லையா, கண்ட்ரோலிங் பவர், அதை வச்சு வெனஸ்டேயோட மைண்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் அழிச்சிடுறா. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த இடத்துல யார் இருக்கானா மறையக்கூடிய ஆல்மிஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பியாங்கா அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் வெனஸ்டேட்ட நடந்ததை பூரா சொல்லி மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடுறா. இப்போ கட் பண்ணால் டெய்லர் தான் கட்டுறாங்க. டெய்லர் வந்து அவங்க அம்மாவுக்கு பிளட்டு கொடுத்தனால அவங்க அம்மா உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ அதே சமயம் இந்த பக்கத்து பிரின்சிபல் டாக்டர்கிட்ட யார் பேச வரா அப்படின்னா கிலியன் தான் பேச வரையான். அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சானா அவன் வந்து பிரின்சிபல் டாக்டர் வந்து இந்த மாதிரி திரும்ப நீங்கள் மார்னிங் சாங் அமைப்பை தொடங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் இந்த அமைப்புக்காக பயங்கரமான நிதியை கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், நீங்கள் அது மூலமாக நிறைய சொத்து சேர்த்துருக்கீங்க, அதனால இனிமேல் வர்றதுல எல்லாத்துலேயும் பாதி பாதி பணம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த கிளியன் சொல்கிறான். சொன்னோடனே அதுக்கு இந்த பிரின்சிபல் டாட்டு கொஞ்சம் கூட ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் நெருப்பு கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்கு இல்லையா, அந்த பவரை வச்சே கிலியனை எரிச்சு கொன்னுடுறான். இப்போ இதை பூரா பியாங்கா பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறா. இதுக்கு மேலே நம்ம இவன்ட்ட வாலாட்டக்கூடாது, இவன் சொன்ன மாதிரியே நம்ம நடந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து தான் போயிடுறா பாவம். இப்போ நெவர்மோர் அகாடமியில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய நேரமும் வந்துருச்சு. எல்லோரும் ஃபங்க்ஷனில் இருக்காங்க. இருக்கும்போது நம்ம ஏனிடும் இன்னொரு ஃப்ரெண்டு மறையக்கூடிய ஃப்ரெண்டு இருக்காள, அவளும் செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த மறையக்கூடியவ என்ன பண்ணுறா அப்படின்னா பிரின்சிபல்கிட்ட ஒரு வாட்ச் இருக்கும், வாட்ச் மாதிரி ஒரு மெக்கானிசம், அந்த மெக்கானிசம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க யார் என்ன மேஜிக் பண்ணாலும் இந்த பிரின்சிபல் கிட்ட அது பலிக்காது. ஸோ அந்த வாட்சை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறையக்கூடிய ஆல்மிஸ்ன்றவ அந்த வாட்சை எடுத்து வெனஸ்டேட்ட கொடுத்துட்றா. கொடுத்த உடனேயும் இப்போ வெனஸ்டேயும் பியாங்காவோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்கள காப்பாற்றிடுறா. காப்பாற்றிட்ட உடனே பியாங்காட்ட இந்த மாதிரி உன் அம்மாவையும் காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லும். பியாங்கா ஃப்ரீ ஆயிடுறா. இப்போ டக்குன்னு அந்த பிரின்சிபலில் பியாங்கா அவளோட சக்தி மூலமாக கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுனீங்க, இந்த நெவர்மோர் அகாடமி மூலமாக நிதி திரட்டுறன்ற பேரில் எவ்வளவு கொள்ளையடிக்க போகிறீங்கன்றத உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அவனோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி சொல்கிறா. உடனே சுயநனவை இழந்த அந்த பிரின்சிபலு எல்லா உண்மையையும் மைக்கில் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறா. என்னென்னா இது மாதிரி என்னோட ஃப்ரெண்டு கிளியன்றவன் என்கிட்ட பங்கு கேட்க வந்தையான், அவன் எனக்கு பங்கு கொடுக்க மனமில்லாததால் அவனை நான் எரிச்சே கொன்னுட்டேன். இந்த நெவர்மோர் அகாடமிக்கு எல்லா சொத்தையும் பாட்டியம்மா எழுத வைக்க சொல்லும்போது நான் தான் பியாங்கா மூலமாக அவங்க மைண்டை மாற்றி எழுத வைக்க சொன்னேன். அந்த சொத்தை பொருளை நான் அடையலான்னு ஆசைப்பட்டேன்.
அது மட்டும் இல்லாமல் மார்னிங் சாங் அப்படின்ற அமைப்போட தலைவனே நான் தான். அந்த அமைப்பு மூலமாக எல்லார்ட்டையும் சொத்து இருக்கிறவங்கள்ட்ட பூரா சொத்தை வாங்கி அபகரித்து அதிலிருந்து நான் வந்து என்னோட வருமானத்தை ஈட்டிக்கிட்டேன் அப்படின்ற எல்லா உண்மையையும் இந்த பிரின்சிபல் தன்னோட சுயநனவு இல்லாமல் சொல்லி முடிச்சிட்டான். சொன்ன உடனே திரும்ப சுயநனவு வரும்போது ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமே கோபமானவன் டக்குன்னு பக்கத்தில் இருந்த பியாங்காவோட கழுத்தில் கையில் உள்ள நெருப்பை வச்சு நான் கொன்றுவேன் பியாங்காவை, நீங்கள் யாராவது என்னை பிடிச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பியாங்காவோட பாய் ஃப்ரெண்டு ஏஜாக் பண்ணுறதையா அவன் தலையில் பாம்பு இருக்கும் இல்லையா, அந்த பாம்பை யார் பார்க்குறாங்களோ அவங்க சிலையாக மாறிடுவாங்க. ஸோ இந்த பிரின்சிபலை பார்த்து டக்குன்னு தலையில் உள்ள கேப்பை கலட்டினோடனே அந்த பாம்பை பிரின்சிபல் பார்த்த உடனே அந்த பிரின்சிபல் வந்து டக்குன்னு சிலையாக மாறிடுறான். அதோடு இல்லாமல் பிரின்சிபலுக்கு மேலே ஒரு லைட்டு தொங்கும், பெரிய லைட்டு. அந்த லைட்டு பிரின்சிபலுக்கு மேலேயே விழுந்து சிலையாக இருந்த அந்த பிரின்சிபல் சுக்கா நொறுங்கிடுறான். இப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ தான் எல்லாரும் வெனஸ்டேயோட தம்பியவே தேடுறாங்க. ஐயோ எங்கே என் தம்பி அப்படின்னு கேட்கும்போது வெனஸ்டே தம்பி கூட ஒரு பையன் இருப்பான்லே, அவன் வேகமாக வந்து இந்த மாதிரி உன்னோட தம்பி கல்லறையில் இருக்கான், நெவர்மோர் அகாடமி பின்னாடி இருக்கக்கூடிய கல்லறையில் இருக்கான்னு சொல்லவும் ஐயோ அவனுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறா. இப்போ அந்த இடத்துக்கு வெனஸ்டே தம்பியை பார்க்குறதுக்கு அந்த ஜாமி மனசே ஐஜக் வந்துடுறான். வந்த உடனேயும் வெனஸ்டேயோட தம்பி வா நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், நீ என்னோட பெட்டு தானே, இப்போ எப்படி இருக்க, உனக்கு உருவம்லாம் நல்லா வந்துருச்சு அப்படின்னு இவன் நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஐசக் ஜாம்பி மனுஷன் டக்குன்னு என்ன பண்ணுறான்னா வெனஸ்டேயோட தம்பியை எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். வெனஸ்டேயோட தம்பியை தான் தேடிட்டு இருக்காங்க, யார் கடத்திட்டு போனா அப்படின்னு. இப்போ வந்து செஃப்பு வெனஸ்டே அம்மாட்டையும் அப்பாட்டையும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாராவது குடும்ப ரீதியாக யாராவது எதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெனஸ்டே வந்து அவங்க அம்மாட்ட யார் கடத்திருப்பான்னு தெரியலம்மா, இப்போ என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஸ்பிரிட் கைடு வர்றாங்க. ஸ்பிரிட் கைடு வந்து இந்த மாதிரி நீங்கள் சைக்கிங் கெபிலிட்டி மூலமாக தான் உன்னோட தம்பி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது அதான் அந்த கெபிலிட்டி என்னை விட்டு அழிஞ்சிருச்சு, என்னை விட்டு போயிடுச்சு, இப்போ நான் என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது நீங்கள் இப்போ உங்கள் பாட்டிமாவோட உதவியை தேடி தான் போகணும், வேறு வழி இல்லைன்ற போது பாட்டிமாட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு உதவி செய்ய முடியும், அதுக்கு நீங்கள் 3 பேர் ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு 3 பேர் ஒன்றா உட்காந்து ஒருத்தர் கையை இன்னொருத்தர் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ யாருக்காவது ஏதாவது விசுவல் வருதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வெனஸ்டேக்கு ஒரு விசுவல் வருது. என்ன அப்படின்னா இதில் வெனஸ்டேயோட அம்மாவும் அப்பாவும் இந்த ஜாம்பி மனுஷன் ஐசக்கை ஒரு குழியில் போட்டு புதைக்கிற மாதிரி விசுவல் வருது. உடனே வெனஸ்டே எந்திரிச்சு அவங்க அம்மாட்ட என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்காக சொல்லுங்கன்ட்டு, ஏதோ ஒரு உண்மையை நீங்கள் மறைக்கிறீங்கன்னு சொல்லவும் இப்போ தாங்க அவங்க அம்மா ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஐசக்குன்றவன் வெனஸ்டே அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவன் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அக்கா உடம்புல இருக்கக்கூடிய மான்ஸ்டரை வெளியேற்றுறதுக்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு நிறையபடியான எலக்ட்ரிசிட்டி தேவைப்பட்டுச்சு. வெனஸ்டேயோட அப்பாவுக்கு எலக்ட்ரிக் பவர் இருக்குது, அந்த பவர் மூலமாக அவனோட அக்கா உடம்புல இருந்து மான்ஸ்டரை பிரித்து எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன்கிட்ட உதவி கேட்கும்போது வெனஸ்டேயோட அப்பாவும் உதவி செய்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா வெனஸ்டேயோட அப்பாவோட எல்லா சக்தியையும் மொத்தமாக எடுக்கிறான், கையை காலெல்லாம் கட்டி போட்டு. அதனால அவங்க அப்பா இறக்குற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குற வெனஸ்டேயோட அம்மா நம்ம புருஷனுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு, ஐயோ நம்ம புருஷன் இறந்துருவாரோ அப்படின்னு நினச்சி டக்குன்னு இந்த சிஸ்டத்தை அமுத்திடுறாங்க. அமுத்தின உடனே அந்த சிஸ்டம் டக்குன்னு அந்த இடமே பில்டிங்கே இடிஞ்சு வெடித்து சிதறிடுது. சிதறின உடனே அந்த இடத்துல ஐசக்கு அப்பயே இறந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசக்குக்கு முன்னாடியே தெரியும் வெனஸ்டேயோட அப்பா உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வெனஸ்டேயோட அப்பா இறந்துருவாங்க அப்படின்னு. அதனால வெனஸ்டேயோட அப்பாவுக்கு ஏற்கனவே குழி தோண்டி வச்சுட்டு தான் இவன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஐசக்கோட அக்காவுக்கு எதுவும் ஆகலை. அதே மாதிரி அவங்க உடம்புல இருக்க மான்ஸ்டரையும் பிரிக்க முடியலை. இப்போ இந்த இறந்து போன ஐசக்கை யாருக்கும் தெரியாமல் வெனஸ்டேயோட அம்மாவும் அப்பாவும் வெனஸ்டேயோட அப்பாவை தோண்டி வச்சிருந்த குழியிலேயே போட்டு புதைச்சிடுறாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் தான் வெனஸ்டேயோட குடும்பத்தையே பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த ஐசக் வந்து அவங்க தம்பியை தூக்கிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க தம்பிகிட்டையும் எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்குது. அந்த பவர் மூலமாக அவங்க அக்காவோட உடம்புல இருக்க மான்ஸ்டரை வெளியேற்றிடலாம் அப்படின்னு பார்க்குறான். இதனால் இப்போ வெனஸ்டேயோட தம்பியோட உயிருக்கும் ஆபத்து, இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் மறுநாள் காலையில் ஏனிட்ட தான் கட்டுறாங்க. ஏனிட்ட ஏஜாக்கு வந்து இந்த மாதிரி நம்ம 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மூன் இன்னைக்கு தான், அதனால்
ஏனிட் வந்து உல்ஃபாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை காமாக வச்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்போ திரும்ப யாரை கட்டுறாங்கன்னா அந்த ஜாம்பி மனுஷன் வந்து வெனஸ்டேயோட தம்பியை கட்டி போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்காட்ட போய் இந்த விட்ட நம்ம பிளான் சொதப்பவே சொதப்பாதுக்கா, நம்ம எப்படியாவது உன் உடம்புக்குள்ளே இருக்க மான்ஸ்டரை வெளியேற்றிடலாம் அப்படின்னு பேசுகிறான். பேசும்போது அவங்க அக்கா, நீ எனக்கு ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன விஷயம்னு நமக்கு இப்போ சொல்லலை, அது வந்து இந்த எபிசோடு எண்டில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போலீஸ் செஃப் வந்து அவங்க தேடுதலை தீவிரப்படுத்தி இருந்தாலும் போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணி இந்த ஜாம்பி மனுஷன் அவனோட ட்ரெஸ்ஸை வேறு ஏதோ ஒரு இடத்துல போட்டுட்டு வந்திருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கே போகிறாங்க. வெனஸ்டே ஆனால் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுறா, இந்த மாதிரி உங்களை ட்ராக் பண்ணுறாங்க, உங்களோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரி தடயத்தை மாற்றி போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது, நான் தடயத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன், கற்பனை கதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த ஜாம்பி மனுஷன் ஐசாக்கு தேன்கூடு மண்டையின வாயை பொத்தி இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு பால் கொடுக்குறேன், அந்த பாலை வெனஸ்டேட்டை கொண்டே கொடு அப்படின்னு கொடுத்து அனுப்புகிறான். அந்த பாலில் என்ன எழுதியிருக்குன்னா, மிட் நைட்டில் நம்ம மீட் பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன் அப்படின்னா வெனஸ்டேயை மட்டும் தனியாக வர சொல்லியிருக்கான், அப்போனா தான் வெனஸ்டேயை போட்டு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாம்பி மனுஷன் ஐசாக்கு பயங்கரமான திட்டத்தை போட்டிருக்கான். இப்போ கரெக்டாக மிட் நைட்டில் வெனஸ்டே வந்து அந்த கையும் மனுஷன் திங்கையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறா. போனவனையும் இந்த மாதிரி நான் போகிறேன், நீ கரெக்டாக அம்பை வச்சு எய்ம் பண்ணிடு, அந்த ஜாம்பி மனுஷன் தலையிலேயே அம்பை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு திங்க்ட சொல்லிட்டு தான் அங்கே போகிறா. போகும்போது கரெக்டாக அம்பை எடுத்து அந்த ஜாம்பி மனுஷனை சுட போகும்போது அந்த இடத்துக்கு டெய்லர் வந்து கையை பிடிச்சி ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சிடலாம். அதனால் கையால் வெளியே வரவே முடியல. இப்போ வெனஸ்டே என்னோட திங்கை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது என்னது, அது உன்னோட திங்கா அப்படின்னு இந்த ஜாம்பி மனுஷன் சொல்கிறேன். இப்போ தான் நமக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, இந்த திங்க் கை மனுஷன் ஜாம்பி மனுஷனோட கை தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணியிருப்பான் இல்லையா இந்த ஐசக் ஜாம்பி மனுஷன், அவன் ஆராய்ச்சி பண்ணும்போது வெனஸ்டேயோட அம்மா வந்து அதை தடுத்திருப்பாங்க. அந்த ஆராய்ச்சி இடமே வெடித்து செதறி இருந்திருக்கும். அப்போ எப்படி தடுத்திருப்பாங்கன்னா, அவங்க அம்மா ஒரு கத்தியை வச்சு இந்த ஐசக்கோட வலது கையை வெட்டியிருப்பாங்க. அப்போ தான் ஐசக்கும் செத்து போயிருந்திருப்பேன். ஆனால் வலது கை மட்டும் உயிரோட்டத்தோடு இருந்திருக்கும். அந்த கையை எடுத்துகிட்டு வந்து இவங்க வளர்த்துருப்பாங்க. அந்த உண்மை இந்த கையுக்கே இப்போ தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசக்கு அந்த கையை எடுத்து அவனோட கையோட பொருத்தி தச்சிட்றான். இப்போ தச்ச உடனேயும் ஐசக்குக்கு வலது கை வந்தனால அவனோட பவர்ஸ்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவனுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா, ஒரு பொருளை தொடாமலே தூக்க முடியும், எல்லாரையும் ஒரு காந்தம் மாதிரி அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த பவர் வந்து வலது கையில் இருக்கும். ஸோ அந்த பவர் வந்து இப்போ இவனுக்கு கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வெனஸ்டேயை ஒரு குழி தோண்டி பயங்கரமாக புதைச்சி வச்சுட்டு அவன் வாட்டுக்கு கிளம்பி போயிடுறேன் அந்த ஐசக்கு. இது ஐயா அவ்வளோதான், நம்ம வெனஸ்டே செத்துட்டா அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நல்ல வேலை அந்த இடத்துக்கு ஆல்மிஸ் மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்கா. அவள் வந்து திடுத்துடுன்னு ஓடி போய் நம்ம ஏனிட்ட போய் இந்த மாதிரி வெனஸ்டேக்கு ஆபத்துன்னு சொல்லவும் ஏனிட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்து அந்த குழியை எவ்வளோ தோண்டி பார்க்குறா, தோண்ட முடியல. சரி இப்போ நான் உல்ஃபா மாறணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆல்மிஸ், வேணா நீ உல்ஃபா மாறினேன்னா இன்னைக்கு ஃபுல் மூணு, அப்புறம் திரும்ப உன்னால் மனிதனாக மாறவே முடியாது, உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லும்போது அதை கேட்காம இப்போ எனக்கு வெனஸ்டேயோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏனிடு ஆல்ஃபா உல்ஃபா மாறி அந்த வெனஸ்டேயை காப்பாற்றுறதுக்காக அந்த குழியை தோண்டி வெனஸ்டேயை காப்பாற்றிடுறா. இப்போ உடனே வெனஸ்டே எங்கே ஏனிடு எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவள் காட்டுக்குள்ளே போயிட்டா, அவளை நீ ஃபாலோ பண்ணி போ அப்படின்னு வெனஸ்டே வந்து ஆல்மிஸை அனுப்பி வைக்கிறா. இப்போ இந்த பக்கத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டெய்லரோட அம்மா அப்புறம் அந்த ஜாம்பி மனுஷன் 3 பேரும் ஆராய்ச்சி தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெனஸ்டேயோட தம்பி உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டி பவரை எடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு, பயங்கரமான ட்விஸ்ட்டுங்க. என்னன்னு பார்த்தா, இந்த ஜாம்பி மனுஷன் ஐசக்கோட அக்காவுக்கு தானே உடம்புல உள்ள மான்ஸ்டரை நீக்கிறதுக்கான ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டக்குன்னு அவங்க அக்கா நான் எனக்கு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம டெய்லரை கட்டி போட்டுறான்.
டெய்லரை கட்டி போட்டுட்டு கவலைப்படாத, உன் உடம்புல இருக்க மான்ஸ்டரை நான் வெளியே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். டெய்லருக்கு இது சுத்தமாக பிடிக்கல. என்னை அவுத்து விடுங்க, ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க, அது நான் எனக்கு ஆபத்தை கொடுக்கல, எனக்குள்ளே உள்ள மான்ஸ்டரை என்னால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா, இல்லை நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டேன், அதனால் இந்த மான்ஸ்டரோடய என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சு, ஆனால் இனிமேல் நீ புது வாழ்க்கையை தொடங்கு, உனக்குள்ளே உள்ள மான்ஸ்டரை நான் வெளியே எடுத்துடுறேன்னு சொல்லும்போது, இல்லை எனக்குள்ளே உள்ள சூப்பர் பவரை நீங்கள் வெளியே எடுக்காதீங்க, தயவு செஞ்சு எடுக்காதீங்க அப்படின்னு கெஞ்சிரியான். ஆனால் அவங்க அம்மாவும் அந்த ஜாம்பி மனுஷனும் கேட்குறாப்புல தெரியல. இப்போ அதுக்கான முயற்சியை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம வெனஸ்டே வந்துடுறா. வெனஸ்டே வந்து சத்தம் இல்லாமல் இந்த டெய்லரோட கையை கட்ட அவுத்து விட்டுறா. ஆனால் டெய்லர் என்னைய கொன்று அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் இவன் கொல்ல மாட்டா, அவனோட கட்ட அவுத்து விட்டுறா. அதனால டெய்லர் டக்குன்னு மிகப்பெரிய மான்ஸ்டராக மாறிடுறான். இப்போ வெனஸ்டே அவங்க தம்பியை சத்தம் இல்லாமல் அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ டெய்லரு பயங்கரமான மான்ஸ்டராக மாறி அவங்க அம்மா கூட சண்டை போடும்போது அவங்க அம்மாவும் பெரிய மான்ஸ்டராக மாறிடுறாங்க. 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை இருக்குது. 2 மான்ஸ்டரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்குது. இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை திடீர்னு ஸ்டாப் பண்ணனால அந்த இடமே எப்படி ஏற்கனவே வெடித்து செதறிச்சோ அது மாதிரி இப்பையும் வெடித்து செதறுது. இப்போ அதே இந்த பக்கத்து டெய்லரும் டெய்லரோட அம்மாவும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. 2 மான்ஸ்டரும் சண்டை போடும்போது டெய்லரோட அம்மா மேலேருந்து விழுந்து செத்துடுறாங்க. டெய்லர் பயங்கரமாக கத்துறான். இப்போ இங்கிட்ட என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, வெனஸ்டேயோட அம்மா அப்பா எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த ஜாம்பி மனுஷன் ஐசக் தன்னோட கைக்கு மறுபடியும் பவர்ஸ் கிடைச்சனால அந்த பவர்ஸை வச்சு வெனஸ்டேயோட கழுத்தை நெரிக்கிறியான். தூரத்துல இருந்து கழுத்தை நெரிக்கிறியான். நீங்கள் கொஞ்சம் நகண்டிங்கனாலும் உங்கள் மகளோட கழுத்தை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டேயோட அம்மா அப்பாவை மிரட்டுறியான். இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவன் என்னதான் அந்த கையை தாங்கைன்னு சொல்லிட்டு தச்சு கையோட வச்சிருந்தாலும் கூட அந்த கையை யாரோட கையா வளர்ந்துச்சு, நம்ம வெனஸ்டே குடும்பத்துல ஒருத்தனா தான் வளர்ந்துச்சு. ஸோ அந்த கைக்கு இப்போ வெனஸ்டேயை கொல்றதுக்கு மனசே இல்லை. அதனால அந்த கையை அவன் கண்ட்ரோலில் இல்லாமல் அந்த ஐசக்கையே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு குத்துன்னு குத்தி அடிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஐசக்கோட இதயத்தை அந்த கையை மெதுவாக உள்ளே விட்டு நெஞ்சில் இருந்து எடுத்துருது வெளியே. இப்போ அவ்வளோதாங்க, ஹார்ட் எடுத்த உடனே அந்த ஐசக் இறந்துடுறான். அந்த கையை அவன் உடம்புல இருந்து தனியாக பிச்சுக்கிட்டு வெளியே இவங்களோடையே இணைஞ்சிருது. இப்போ மறுநாள் வெனஸ்டே அந்த கை மனுஷன்ட்ட பேசுகிறா. இந்த மாதிரி உனக்கு கடந்த காலம் இவ்வளோ மோசமானதாக இருக்கும்னு நான் நினைக்கல, உனக்கு எங்களோட இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை அந்த ஜாம்பி மனுஷனோட இருக்கிறதுக்கு தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அந்த கையை எனக்கு உங்களோட இருக்க தான் பிடிச்சிருக்கு, நான் உங்களோட இருந்தால் தான் நல்லவனாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வெனஸ்டே குடும்பத்தோடையே இந்த கை வாழுது. இப்போ ஆக்னஸ் இந்த மாதிரி நான் ஏனிட ஃபாலோ பண்ணேன், அவள் ஒரு மிகப்பெரிய காட்டுக்குள்ளே போயிருக்கா அப்படின்றவும் அவளை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அவளை அது உல்ஃபா மாறினாலும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு வெனஸ்டே சொல்லிட்டு இருக்கா. இப்போ இன்னொரு ட்விஸ்ட்டும் நடக்குது. என்னன்னு பார்த்தா, இந்த டெய்லர் அவங்க அம்மா இறந்தனால அவங்க கல்லறை முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு மியூசிக் டீச்சர் வர்றாங்க. மியூசிக் டீச்சர் உனைய மாதிரி மான்ஸ்டராக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு டீச்சர் வேணும், அப்போனா தான் உன்னை கைடன்ஸ் பண்ண முடியும், அதனால் இனிமேல் நான் தான் உனக்கு டீச்சர்னு சொல்லும்போது, நீங்கள் உல்ஃபு ஃபேமிலியை சேர்ந்தவங்க, நீங்கள் எப்படி எனக்கு டீச்சராக இருக்க முடியும்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயத்தை அவள் சொல்கிறா. அவங்க அப்பா ஒரு மான்ஸ்டரா, அதனால இவளுக்கு மான்ஸ்டரை பற்றி நல்லா தெரியும், அதனால இனிமேல் நான் தான் உன்னைய கைடன் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. இப்போ அந்த தேன்கூடு மண்டையை நம்ம வெனஸ்டேயோட தம்பியை மீட் பண்ணி, நீ இனிமேல் இந்த மாதிரி ஜாம்பியெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்காதரா, நம்ம 2 பேரும் திக் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இனிமேல் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், இந்த வட்டம் லீவில் நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றேன். இப்போ வெனஸ்டேயோட அம்மா ஆண்ட்ரோஃபீலியா அப்படின்றவங்களோட டைரியை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. இப்போ பின்னாடி யார் வர்றா அப்படின்னா, ஸ்பிரிட் கைடு இந்த மாதிரி அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக தெரியுது. இப்போ எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ வெனஸ்டேயோட அம்மா வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடும்போது, இல்லை என்னால் வர முடியாது, ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே அவங்க அங்கிளை கூப்பிட்டுருப்பா. கூப்பிட்டு இந்த மாதிரி ஏனிட எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது பல கேள்விகள் வருது. என்ன அப்படின்னா, இந்த ஆனிடுக்கு என்னாச்சு, ஆல்ஃபா உல்ஃபா மாறினால நிரந்தரமாக அவளால் உல்ஃபா தான் இருக்க முடியுமா,
நம்ம வெனஸ்டே அவளை மனித தன்மைக்கு மறுபடி கொண்டு வர முடியுமா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் டெய்லரே என்னைய கொல்லு அப்படின்னு வெனஸ்டேட்ட சொல்லும்போது வெனஸ்டே கொல்லாமல் டெய்லரோட கட்டை அவுத்து விட்டுருக்கா. இதனாலேயே நம்ம வெனஸ்டேக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரப்போதா அப்படின்றதும் தெரியல. இப்போ வெனஸ்டே அவங்க அம்மா கொடுத்த ஆன்டிஃபீலியாவோட டைரியை படிச்சுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு விஸ்வல் வருது. அந்த விஸ்வலில் ஆன்டிஃபீலியா இன்னும் உயிரோடு இருக்க மாதிரியும் ஒரு செவத்தில் சிகப்பு கலரில் ஏதேதோ எழுதிட்டு இருக்க மாதிரியும் தோணுது அவளுக்கு விஸ்வலில். இவங்க யார் அப்படின்னு நம்ம வெனஸ்டே யோசிக்கிறா. இப்போ கட் பண்ணால் இந்த பாட்டிமாவை தான் காட்டுறாங்க. பாட்டிமா வீட்டில் ஒரு சீக்ரெட் ரூம் வச்சுருக்காங்க. அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இந்த ஆன்டிஃபீலியா உட்காந்துருக்காங்கங்க. அந்த சீக்ரெட் ரூமில் இந்த பாட்டிமா தான் அடைச்சி வச்சுருப்பாங்க போல். எதுக்காக இந்த பாட்டிமா ஆன்டிஃபீலியாவை அடைச்சி வச்சுருக்காங்க? இந்த ஆன்டிஃபீலியான்றது யார்? ஆன்டிஃபீலியாவோட டைரியை எதுக்கு வெனஸ்டேயோட அம்மா வெனஸ்டேட்ட கொடுக்கணும்? இப்படிங்கிற பல கேள்விகளோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நமக்கு அடுத்தடுத்து நமக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கணும்னா சீசன் 3 வரும்னு நினைக்கிறேன். சீசன் 3ல் தான் இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ சீசன் 1க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இதுவரை தமிழச்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.